அருமையானவர்களை, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் புதன்கிழமைக்கான காலை நேர ஒலிபரப்பு. இதுவரை நேரம் எங்களுடன் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் இணைந்து காலை வேளையிலே அபிஷேக ஆராதனை, துதிகள், ஜெபங்கள், பாடல்கள், சாட்சிகளுக்கூடாக, வேத வார்த்தைகளுக்கூடாக வழிநடத்தினார். கர்த்தர் அவருக்கு நன்றி செலுத்தி கொண்டு இப்பொழுது நாங்கள் உலக நாடுகளுக்காக, இலங்கை நாட்டுக்காக, யுத்த பூமிக்காக சேடமாக கடந்து செல்ல இருக்கிறோம். தேதி 5ஆம் மாதம் 6ஆம் தேதி வைகாசி மாதம் 6ஆம் தேதி மே மாதம் 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை காலை 8 மணி. இந்த வேளையில் நாங்கள் ஜெபங்களுக்கு கடந்து செல்ல முன்னதாக இன்றைய நாளுக்கான வார்த்தை: கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக, நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையிலே எழுதிக்கொள் என்று நீதிமொழிகள் 3:3 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே அந்த வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்துவாராக. ஆமென். நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள் என்று கூறப்பட்டவை. நன்றிகளையும் இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துவோம். கிருபையும் சத்தியமும் உன்னை எங்களை விட்டு விலகாதிருப்பதாக. ஆமென். கர்த்தர் வழி நடத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாதம் பெற்றவர்கள் எங்களுடன் இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் ஜெபங்களுக்கூடாக வழி நடத்துவார்கள். கர்த்தர் கொடுத்த கட்டளையின்படி அவர்கள் மற்றவர்களுக்காக ஜெபித்து, நாடுகளுக்காக ஜெபித்து, ஒவ்வொருடைய சந்தோஷம், சமாதானம், சுபீட்சமான வாழ்வு, அதே வேளையில் உண்ண உணவையும் இருக்க இருப்பிடத்தையும் கொடுக்க உடையையும் கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தி வருகிறார். அதே ஆசீர்வாதங்கள் மற்றவர்களும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன். ஆமேன். இன்றைய நாளுக்கான வேத வாசிப்பு உபாகமம் 23, உன்னத பாட்டு 3, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்து அப்போஸ்தலர் 16-17 இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அத்தோடு ஜீவமன்னா, ஜீவ வார்த்தை, நற்சிந்தனை, வாக்கு தத்துவம் இவற்றையும் அனுப்பி தந்திருக்கிறோம். கேட்டிருப்பீர்கள் விசுவாசிக்கிறோம். மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. இந்த உலகத்தில் எங்களுக்கு காலையாக இருக்கிறது, பலருக்கு இரவு. இப்பொழுது ஆஸ்திரேலியாவில் இரவு 10-11 மணி ஆகிறது. அப்படியாக அதன் காரணமாக நாங்கள் முன்னதாகவே இந்த வாக்கு சத்தங்களை வேத வாசிப்பை முன்னதாக அனுப்பி கொடுக்கிறோம். ஏனென்றால் இந்த நாட்கள் பூமி உருண்டையாக இருக்கிறது. ஜப்பான், ஆஸ்திரேலியா பகுதியிலே இரவு 11 மணியாக இருக்கிறது. அந்த வகையிலே நாங்கள் முன்னதாக அனுப்பி கொடுக்கிறோம். நீங்களும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். நாளிலே ஜெபங்களுக்கு கூட கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. விசேடமாக ஒருவருக்கு ஜெபித்து கொள்ளுங்கள். எங்களுடைய பழைய பிரைம் மினிஸ்டர் ட்ரூடோக்காக ஜெபிக்கும்படி கேட்டிருக்கிறார்கள். அவர் மனைவியை பிரிந்து நாட்டின் நாட்டின் பொறுப்பை விட்டு விலகி இப்பொழுது அவரை ஃபோமர் பிரைம் மினிஸ்டர் என்று தான் சொல்லுவோம். இப்பொழுது இன்னும் ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்கிறார். அவர் மனைவியை பிரிந்து தனது பிரைம் மினிஸ்டர் பதவியிலிருந்து விலகினார். தானாக விலகினார். மனைவியையும் பிரிந்தார், பிள்ளைகளை பிரிந்தார். இப்பொழுது அவருக்கு கேன்சராக இருக்கிறது. அந்த கேன்சருக்காக ஜெபிக்கும்படி கேட்டிருக்கிறார்கள். அந்த அவருடைய பகுதியில் இருப்பவர்கள் அந்த ட்ரூடோக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். அதிகால வேளையில் எங்களுடன் சகோதரி டோலி அவர்கள் அல்பர்டா, கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். கால வேளையில் எங்களுடன் சௌரன் குணா அவர்கள் லண்டன், ஒன்டாரியோவிலிருந்து இணைந்திருக்கிறார். அதே வேளையிலே சகோதரி ஏமி புஷ்பராஜா நிறைவு ஜெபங்களை எடுத்து வருவார். எங்களுடன் பாஸ்டர் அன்றன் ராசனை அவர்கள் டொரண்டோவிலிருந்து காலை வேளையில் இணைந்திருக்கிறார். இவற்றையெல்லாம் தொகுத்து வழங்க சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து மாலை வேளையில் இணைந்திருக்கிறார்கள். பூர்வ மீதியான ஊழியர்களையும் இணைத்து நாங்கள் மீதியான ஜெபங்களுக்கு கூட கடந்து செல்வோம். சகோதரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். அவர்கள் அவற்றையும் தொகுத்து வழங்க கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் உங்கள் ஒவ்வொருவரும் குடும்பங்களையும் எல்லா ஊழியங்களையும் உங்களுடைய வேலை காரியங்கள், பிஸ்னஸ் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் சகோதரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். பிரைஸ்லோட்டமா. ஆமே. இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன். சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன்தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கின்ற குடும்பத்தை சந்ததியை தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்க யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து சகலதிலும் நன்மைக்கு இதுவாய் செய்து முடிப்பாராக.
இன்றைய நாளிலே நாங்கள் சங்கீதம் 122 முதலாவது வசனத்திலே கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்ற போது அவர்கள் சொன்ன போது மகிழ்ச்சியாய் இருந்தேன் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் மகிழ்ச்சி எதனால் வரும் என்றால் கர்த்தருடைய ஆலயத்திலே காத்திருப்பதனால் வரும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். சங்கீதம் 5:3 கர்த்தாவே காலையில் என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நீராய் வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். முதலாவது தேவனுடைய தனித்திருக்கிற காலை நேரம் வேண்டும். பின்பு அங்கு வேலையை தொடங்க முன் ஜெபம் பண்ண வேண்டும். அந்த நாளில் தான் எங்களுக்கு தேவனுடைய அனுக்கிரகம் உண்டாகும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். சங்கீதம் 84:10 சொல்லப்படுகிறது, 1000 நாளை பார்க்கிலும் அது பிரகாரங்களை செல்லும் ஒரே நாள் நல்லது. அகம்ய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசல் படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன் என்று சொல்லப்படுகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. தேவனை ஆராதிப்பதற்கும் சேவை செய்வதற்கும் வேண்டியது எங்கள தேவனுடைய வேத வசனமாய் இருக்கிறது. அதுவே எங்களுக்கு ஆதாரமாய் இருக்கிறது, மிகுந்த வில மதிப்புள்ளதாய் இருக்கிறது. அது மட்டுமல்ல திருப்திகரமாய் இருக்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். எப்பொழுது விடியும் என்று விடிய காலத்துக்கு காத்திருக்கிற யாமக்காரரை பார்க்கிறோம். அதிகமாய் என் ஆத்மா ஆண்டவருக்கு காத்திருக்க என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆகவே ஆலயம் எங்களுக்கு மகிழ்ச்சியாய் இருக்கிறது, தேவனுடைய வசனம் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். நாங்க ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். கர்த்தர் தாமே கூட இருந்து எல்லாரிலும் வழி நடத்துவாராக. என்னாலே நாங்க பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு ஆலயங்கள்ல பெரிய காரியங்கள் இந்த நாட்கள்ல செயல்பட கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி அங்கு கர்த்தருக்கு பயப்படுற பயம், கீழ்ப்படிவு இந்த ஆலயங்கள்ல ஒரு ஆலய மகிமைகள் விளங்க வேணும், எல்லாருக்குள்ளும் விளங்க வேணும் என்று சொல்லி பாஸ்டர் நீங்க ஜெபத்திலே வழி நடத்தும். இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, எங்களை உருவாக்கின தேவனே, நாங்களே உமது ஆலயமாக இருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபித்து துதித்து உம்முடைய மகிமையை சபை கூடி வரும் பொழுது கொண்டு போகத்தக்கதாக ஆண்டவரே, எங்கள் வீட்டிலேயே உம்முடைய மகிமை ஒவ்வொருவரும் சபைக்கு போகும் பொழுது மகிமையோடு அந்த சபையில போய் அந்த பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள இந்த உம்முடைய பரலோகத்திலிருந்து அனுப்பப்படுகிற பரிசுத்த ஆவியானவரின் மகிமை ஒவ்வொரு ஆலயங்களிலும் காணப்பட நீ கிருபை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆலயத்துக்கு போவது என்பது நாங்கள் மகிழ்ச்சியாக துதிப்பதற்கு, பரிசுத்த ஆவியானவருடைய 9 விதமான கனிகளும் எங்கள் மேல இறங்கி சமாதானம் சந்தோஷத்தோடு நாங்கள் அந்த ஒன்றானமை தேவனை, எங்களை உருவாக்கின தேவனை துதிப்பதற்காக எங்களை படைத்த தேவனை நாங்கள் அவரை உயர்த்தும் பொழுது எங்களுக்கு இந்த உலகத்தில கிடைக்காத சந்தோஷம், அந்த பரலோக சந்தோஷத்தை நாங்கள் உணர்கிறோம். ஆண்டவரே, அந்த பரிசுத்த ஆவியை பெறாதவர்கள் ஒவ்வொருவரும் அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்று அதன் பின்பு சபைக்கு போவது என்பது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். தாவீது இப்படியாக சபைக்கு மகிழ்ச்சியோடு தேவனை ஆராதித்தார், துதித்தார். கர்த்தர் எங்களது ஆத்மாவை தேற்றி எங்களை நீதியின் பாதையில சபை வசனங்களுக்கூடாக, தேவனுடைய வசனங்களுக்கூடாக எங்களுடைய வாழ்வை மாற்றுகிறார். பாவிகளாக ஆதாமுவாளின் சந்ததியாக பாவத்தில வாழ்ந்த மக்களை, வீட்டில வாழ்ந்த மக்களை ஒளியின் பிள்ளைகளாக, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக அந்த பாவத்தை விட்டு நாங்கள் கிருபையையும் சத்தியத்தையும் பெற்றுக் கொண்டவர்களாக அவருடைய பரலோகத்தில கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, மரணம் இல்லை. இப்படியான அந்த பரலோக சந்தோஷத்தை அந்த சபைகளில மகிமை காணப்பட கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆராதனைக்கு போகிற ஒவ்வொருவரும் ஆயுதத்தோடு நாங்கள் தேவனை, எங்களை படைத்த ஒன்றானமை தேவனை தரிசிக்க போகிறோம் என்ற உணர்வோடு ஆலயத்துக்கு போக கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த உலகத்துல ஒரு ராஜாவை
சந்திக்கும் பொழுது அல்லது பெரியவர்களை சந்திக்கும் பொழுது இவ்வளவு ஆயத்தம் நாங்கள் செய்கிறோம். இது எங்களை இந்த சர்வ உலகத்தை உண்டாக்கின தேவன், எங்களுக்கு தேவையான அனைத்தையும் தந்த தேவன், எங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்கிற தேவன். இன்றைக்கு மதங்களில் உள்ள மக்களுக்கு தானியங்கள் விளைச்சல்கள் விளைத்திருக்கிற காலத்துல இருக்கிற சந்தோஷத்தை பார்க்கலாம். உம்முடைய அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளுக்கு அதிக சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அந்த வார்த்தைகள் ஒவ்வொருவருடைய வாழ்விலையும் கிரியை செய்கிறதாக இருக்கிறது. தீமைகளை அகற்றி நன்மையாக மாற்றுகிறது. எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சிந்தையை எங்களுக்கு தருகிறது. தீமையில வாழ்ந்த எங்களுக்காக ஒரு துன்மார்க்கத்துல வாழ்ந்த ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஒரு பாவமும் இல்லாத பரிசுத்த சரீரத்தோடு இயேசு வந்து அந்த சிலுவையில மரித்து எங்களுக்கு பரிசுத்தத்தை தந்து பரிசுத்த அலங்காரத்தோடு அந்த பரிசுத்த தேவனை துதிக்க செய்தீரே. இவ்வளவு ஒரு ஆனந்தத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர், சந்தோஷத்தை தந்திருக்கிறீர், சமாதானத்தை தந்திருக்கிறீர். இந்த உலகத்தில மதங்களில வாழுகிற மக்களுக்கு கிடைக்காத அன்பை, சமாதானத்தை, சந்தோஷத்தை, இச்சையடக்கத்தை, விசுவாசத்தை, தயவை, நற்குணத்தை, சாந்தத்தை, நெடிய பொறுமையை தந்து மரங்களினாலும் எங்களை நிரப்பினீதி, கனிகளினாலும் நிரப்பினீதி. இந்த உலகத்து மக்கள் ஒவ்வொருவரும் அந்த ஒன்றான மெத்தவனாய் உம்மையும் நீரனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்து அறிந்து கொள்ளும்படி நித்திய வாழ்வை பெற்றுக் கொள்வார்களாக. அன்புதான் அவருடைய கட்டளையாக இருக்கிறது. முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும் அந்த ஒன்றான மெய்த்தேவனை, எங்களை உருவாக்குற தேவனை அன்பு கூறுவது, பிறரை அன்பு கூறுவது, எந்த மத இனமாக இருந்தாலும் ஆண்டவரே அந்த இரட்சகராகிய இயேசுவை ஒவ்வொரு மக்களும் அறிந்து உம்முடைய நீர் அந்த ஆலயத்தில் இருக்கிற சந்தோஷத்தினால ஒவ்வொருவரை நிரப்பபடியாக ஜெபிக்கிறோம். நீர் மகிமையாக அந்த இடத்துல இறங்கி வருகிற தேவனாக இருக்கிறீர், எங்களை நிரப்புகிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த அன்பை விட்டு அகலாமல் நாங்கள் வாழ உம்முடைய பரலோக வாழ்வை விட்டு இன்றைக்கு பின்பு எங்களுக்கு ஒரு மறுமையில உம்மோடு கூட வாழுகிற வாழ்வு, இந்த உலகத்திலே 1000 வருடம் வாழ்வு, இப்படியான சந்தோஷமான பாவம் இல்லாத வாழ்வில வாழ ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்வீராக. இந்த நிகழ்ச்சியை நடத்துகிற ரீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்களை நீர் கரம் பிடித்து வழி நடத்தும்படியாக இன்னும் அதிகமாக அவர்களுக்கு தரிசனங்களை, நம்முடைய வாக்குத்தத்தங்களை கொடுத்து இன்னும் இந்த ரேடியோ போகாத இடங்களில நீர் அந்த வாசல்களை திறக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன், கணவனுக்காக ஜெபிக்கிறேன், மகளுக்காக அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கிறதற்காக நன்றி. இன்னும் அதிகமாக தீர்க்க தரிசன வரங்களை கொடுத்து வழி நடத்தபடியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியக்காரருக்காக ஜெபிக்கிறோம். ஆலயத்துக்கு போவது மகிமையை அந்த இடத்துல கொண்டு போகிறதற்காக ஒவ்வொருவரையும், மகிமையை காணாத ஒவ்வொரு மக்களும், புதுசாக வருகிற ஒவ்வொரு மக்களும் அந்த மெய்யான தேவர் இந்த இடத்துல இருக்கிறார் என்பதை உணர்ந்து அந்த மகிமையோடு அந்த ஒவ்வொரு சபைகளிலே காணப்பட உதவி செய்வீராக. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களும் அருகாமையில் உள்ள அபிஷேகம் பெற்ற ஆலயங்களுக்கு போய் அந்த சந்தோஷத்தை பெற்றுக் கொள்வார்களாக. துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தேவனாகிய உமக்கே செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி. கர்த்தர் உங்களோடும் உங்கள் சபையோடும் எல்லா பரிசுத்த பிள்ளைகளோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென். Amen. God bless you, sister. God bless you, everybody. நாங்கள் டோலி சிஸ்டரை வரவேற்றுக் கொண்டு நீங்கள் தினமும் நித்திய வல்லமை தேவனுடைய பிள்ளைகள் பெற கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த சூடோ அந்த மனுஷனுக்கு, அந்த மனிதனுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். பிரசிடென்டா இருந்த அவர்
இன்றைய நிலைமையிலே அவரை மாற்றி அவர் திரும்பவுமாய் அந்த நிலைமைகளுக்கு விடுபட்ட நிலைமையிலே தொடர கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்க வழி நடத்த. ஆமென் ஆமென் ஆமென். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. அப்பா நாங்க ஒரு மனதோடு இந்த கால நேரம் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. அப்பா உன்னதமான மரங்கள் இருக்கிற சர்வ வல்லருடைய நிழலில் தங்கக்கூடியதாக எங்களுடைய நிழலில் வைத்து தாங்கி நடத்தி கொண்டு வந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன் அப்பா. அந்த நம்பிக்கையின் தேவனே, நாங்க உங்களை நம்பி இருக்கும் பொழுது அப்பா நீங்க உங்களை வெக்கத்துக்குள்ள போட விட மாட்டீர்கள். அதுக்கான நன்றி செலுத்துறேன் அப்பா. சூடருக்காண்டி வருகிற ஆண்டவரே அப்பா, அவர் போகிற நிலவரத்தை நீங்க பாக்குறீங்க ஆண்டவரே அப்பா. பாவிகளை ரட்சிக்க வந்தவரே அப்பா, இந்த ஆத்மா உங்களுக்கு முன்பாக இவ்வளவு விசேஷமாக அப்பா இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் என்று கூறும் பொழுது ஆண்டவரே, அதாவது உங்களோட நாமத்தை உயர்த்துவதற்காக ஆண்டவரே இந்த ஆத்மாவை ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. எந்த விதமான நிலபுரத்துல இருந்தாலும் ஆண்டவரே, நீங்க உங்களோட வெளியேற பெற்ற ரத்தத்தினால அவரை சுத்திகரித்தி ஆண்டவரே, நீங்க கொடுத்த இந்த தாளந்த அவர்கள் இந்த ரட்சிப்பை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரே அவரை சுத்தமாக்கி உங்களுக்கு ஒருவராக மாற்றுங்க. அவர் போகிற பாதையில உங்களுக்கு மட்டும்தான் பாதை, அவர் போகிற பாதை உங்களுக்கு மட்டும்தான் அறியக்கூடிய புரிந்து கொள்ளக்கூடியதாகவும் இருக்கிறது ஆண்டவரே அப்பா. அவர் தொடங்கிய அந்த ஃபேமிலி பிரச்சனையில இருந்த ஆண்டவரே, நீங்க அவர்களுக்கு அது ஃபேமிலி பிரச்சனைகளுக்குள்ள இருந்து விடுதலை ஆக்கி ஆண்டவரே அவருக்கு ஒரு சமாதானத்தை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன். சமாதானத்தின் ஆவியை இப்பொழுதும் ட்ரூடோக்குள்ள ஆண்டவரை கொடுத்து உங்களோட நாமத்தை அவர் அறிந்து கொள்வதற்கு ஆண்டவரே இன்னும் அதிகமாக உங்களுடைய அன்பையும் சமாதானத்தையும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எந்த விதமான வியாதி, எந்த விதமான கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் அப்பா நீங்க உயிருள்ள தேவன் என்பதை அவர் அறிந்து கொள்வதற்காக இந்த நெருக்கத்தில் போகும் பொழுது ஆண்டவரே அவர்கள் நீங்க மோசையுடன் எப்படி பேசுனீங்களோ, முச்செடியின் நடுவிலே தோன்றின தேவன் அப்பா, இப்போது இவர்கள் போகிற பாதையை அறிந்து அவர்களுடன் பேசும்படியாக ஜெபிக்கிறேன். பெரிதான ரட்சிப்பை கொடுத்து மீட்டுக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் பிதாவே. அப்ப அது மட்டும் இல்ல ஆண்டவரே, உங்களோட அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்களும் பெறாமலே இருப்பவர்களுக்கு மேலே ஆண்டவரே உங்களோட பரிசுத்தமான ஆவியை கொடுத்து ஆண்டவரே உங்களுக்குள்ள பலன் அடைந்து உங்களுக்கு ஆண்டவரே பலவீன நேரங்கள்ல பலன் அடைந்து அப்பா உங்களுடைய ஆவியோட உண்மையோட தொழுந்து கொள்வதற்கு ஆண்டவரே இவர்களோட பேசுங்க ஆண்டவரே. ஏசாயாவே நாவை தொட்டது போல் ஆண்டவரே எங்களுடைய நாவையிலும் தொட்டு வர்ற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் ஆண்டவரே இந்த ஒப்பு கொடுக்கிறேன். சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்துல ஆண்டவரே நீங்க ஒளியாக வந்து ஆண்டவரே தீபமாக வழிநடத்தி கொண்டிருக்க புதிதாக வருகிற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் உங்களோட கரத்துல கொடுக்கிற ஆண்டவரே அப்பா. நாங்க ஜெபித்த ஜெபங்கள் ஒன்றுமே வீண் போகவில்லை ஆண்டவரே. நீங்க அன்பு நிறைந்த தகப்பன் அப்பா. அநாதி சிநேகித்தனால எங்களை இழுத்து கொண்டீங்க ஆண்டவரே. அந்த அன்பை ஆண்டவரே அறியாம இருக்கிறவர்களும் அபிஷேகம் பெற்று கொண்டவர்கள் அப்பா உங்களுடைய அன்பில இருந்து தூரம் போகாத வண்ணமாக இந்த நெருக்கத்தின் மத்தியிலே இந்த கடைசி காலத்திலே போற பாதையில் ஆண்டவரே உங்களோட கரம் கூட இருப்பதாக ஆண்டவரே அப்பா. இந்த கால நேரமானவரே அப்பா அவங்க நடத்துற அந்த ஊழியத்தை நீங்க பாக்குறீங்க ஆண்டவரே அப்பா. ஒன்றுமே வீண் போகாத வண்ணமாக அவங்களை ஆண்டவரே உங்களோட சிறையின் கீழே மறைத்து வைத்த ஆண்டவரே எந்த தீங்கும் வந்து அவங்களை அணுகாத வண்ணமாக காத்து கொள்ளும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. அப்பா நீங்க பெரியவரும் போதுமானவரும் நல்லவருமா இருக்க அப்படியே நன்றி. ஆதி மந்தமானவரே, அல்பாம் ஒமேகாமானவரே, நீங்க பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், சேனையின் கர்த்தர் பரிசுத்தர். நீங்க பரிசுத்தமா இருப்பதற்கே இந்த பரிசுத்தமான ஊழியத்தை கொடுத்து எங்களையும் பரிசுத்தமாக்கி கொண்டு வர்ற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். இந்த காலை நேரம் ஒரு புதிதான அபிஷேகத்தை கொடுத்து யாவரையும் ஆண்டவரே உங்களுக்கு மக்கள் களி கூறுவதற்கு உங்களுக்கு பலப்பட்ட ஆண்டவரே
காத்திருப்பதற்கு உங்களுடைய பிரசனத்தை ஒவ்வொரு நிமிடம் ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் ஆண்டவரே உணர்ந்து கொள்ளத்தக்கதாக அவர்கள் போற பாதையில ஆண்டவரே நீங்க முன்பாக போய் ஆண்டவரே அவர்களுடைய தேவையை சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த சிஸ்டர் ஜெனட்டுக்கான ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த குடும்பத்துக்கு நீங்க ஒரு ஸ்பெஷலான அனாயிண்டிங் பவரையும் கொடுத்து அவங்களை பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். கால நேரம் துதிப்பாடலோடு வந்து ஆண்டவரே எங்களை என்கரேஜ் பண்ணி உங்களோட வார்த்தையை எங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிற அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துறேன். அப்பா மகனையும் உங்க ரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. ஒரு காலம் அவங்க உங்களுக்கு இன்னும் அதிகமாக எழுந்து பிரார்த்திப்பதற்கு உங்களோட ஒளியை கொடுத்து உங்களோட அபிஷேகத்தை கொடுத்தவரே நீர் ஒரு போதும் அப்பா எங்களிடத்துல எடுத்து விட மாட்டீங்க. அப்படி அந்த அபிஷேகத்தை காத்து கொள்வதற்காண்டவரே யாவரையும் உங்கள் ரத்தத்தின் கீழே மறைத்து வைத்து வழி நடத்தபடியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த ஃபேமிலியை நீங்க ரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். வரப்போற சிஸ்டர் பிரதர் பாஸ்டர்ஸையும் ஆண்டவரே ஒரு புதிதான அன்போட அபிஷேகத்தோட உங்கள இருக்கிற நம்பிக்கை வீண் போகாத வண்ணமாக இன்னும் அதிகமாக நாங்க யாவரும் தாழ்மை உள்ளவர்களாக நடப்பதற்கு எங்களுக்கு ஒரு தாழ்மையின் ஆவியை கொடுத்து அப்பா ஜெப ஆவியை கொடுத்து உங்களுக்கு தேவ பயத்தை கொடுத்து யாவரையும் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா வந்தவர்களுக்கு இருக்கிற தேவையை சந்தித்து யாவரையும் உங்கள் சித்தத்தின்படி நடத்துங்க. இன்னைக்கு ஒரு புதிதான ஆசீர்வாத மூலமாக புதிதான கிருபையை கொடுத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா கனமகியும் உங்களுக்கே உரிய ஆண்டவரே. உங்களோட கிருபையை கொடுத்து புதிதானே கிருபையை கொடுத்து யாவரையும் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அபிஷேகத்தை கொடுத்தவரே நீங்க இன்னும் அதிகமாக உங்களோட அன்பினால இணைத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவன் என்று கூறி யாவரையும் ஆசீர்வதி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலமின் பிதாவே. நன்றி நன்றி. ஆமென் ஆமென் ஆமென். எங்களை ஜெபங்களை கேட்டதோ எனக்கு ஸ்தோத்திரம். நன்றி டோலி சிஸ்டர். கர்த்தர் உங்களும் குடும்பத்தையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஊழியங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென். God bless you sister. ஆமென். நாங்க குணா பிரதர் அவர்களை வரவேற்று கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட் அப்பா. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் இலங்கை தேசத்துக்கு ஜெபம் பண்ணுங்கள். எங்கள் இலங்கை தேசத்து ராஜாக்கள் அதிகாரிகள் தலைவர்கள் அங்கே இருக்கிற எல்லா மக்களும் ஒரு மனம் திரும்புதலுக்கு நேராய் ரட்சிப்புக்கு நேராய் அங்கு நடக்கப்பட கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவனுடைய ஒத்தாசோடும் உங்களுடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம் ஐயா. வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும் அதில் உற்பத்தி ஆகிறவைகளையும் பரப்பினவரும் அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடும் ஜீவன்களுக்கெல்லாம் ஆவியையும் கொடுத்தவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் கர்த்தாவே நாங்கள் எந்த தேசத்துல பிறக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க நியமித்தபடி ஆண்டவரே எங்களை பிறக்க பண்ணின இந்த இலங்கை தேசத்துக்காக நாங்க உங்களை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. ஆண்டவரே அந்த தேசத்துல இருக்கிறதான ஒவ்வொரு ஆண்டவரே அதிகாரிகளுக்காக உங்களை நோக்கி பார்க்கிறோம். சகோதரர்கள் சகோதரிகள் உறவுகள் ஆண்டவரே தகப்பனே சொந்தங்கள் ஒவ்வொருவருக்காக சகல இன மக்களுக்காகவும் உங்களை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. இதோ கர்த்தாவே நீங்க ஜீவனை கொடுத்தீங்க. நீங்களே ஆண்டவரே மனுஷன் ஆண்டவரே மரிப்பதும் பின்பு அவனுக்கு நியாய தீர்ப்பு உண்டு என்பதையும் நியமித்த தேவனாகிய கர்த்தர் இதோ ஒவ்வொரு மனுஷனும் ஆண்டவரே இதை அறிந்து கொள்ளுகிற கிருபை அந்த தேசத்துல உண்டாகட்டும் என்று நாங்க செபிக்கிறோம் ஐயா. தங்களுடைய மரணத்துக்கு பின்பாக ஒரு நியாய தீர்ப்பு இருக்குது, நித்திய வாழ்வு இருக்குது என்பதை ஆண்டவரே அந்த தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் தனித்தனியா அறிந்து கொள்ள வேண்டும் என்று நாங்க செபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த தேசத்தில் இருக்கிற அதிகாரிகளானாலும் சரி, சாதாரண மக்களானாலும் சரி, எல்லாருக்கும் அவனவனுடைய ஆத்மாவுக்கு அவனவனே பொறுப்பு என்று சொன்ன ஆண்டவரே உம்முடைய வசனத்தின்படி கர்த்தாவே இதோ அந்த தேசத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயங்களும் தொடப்படுத்தும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அந்த இடத்துல சொல்லப்படுகிற தேவ வார்த்தைகள், அந்த இடத்துல செய்யப்படுகிற தேவ ஆராதனைகள் ஆண்டவரே அந்த இடத்துல தேவனை அறிந்திருக்கிற மக்கள் ஒவ்வொருவருடைய கண்களும் திறக்கப்பட்டு கர்த்தாவே மனம் திரும்புதல் காணப்படட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா.
ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் தேவரீர் நீர் இருக்கிறீர் என்பதை எழுதியிருக்கிறீங்க ஆண்டவரே. தேவனை குறித்து அறியப்படுகிறது, அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறீங்க. எப்படி என்றால் காணப்படாத அவருடைய நித்திய வல்லமைகள் தேவத்துவங்கள் உண்டாக்கப்பட்டவைகளினாலே தெளிவாக காணப்படும். ஆதலால் போக்கு சொல்ல ஒருவருக்கும் இடமிட்டு சொன்ன தேவனே, இதோ அவர்கள் இருதயங்களில் கர்த்தாவே அந்த ஆண்டவரே பிரமாணங்களை எழுதி வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. இதோ அந்த மக்கள் அந்த பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்த கர்த்தாவே உமக்கு முன்பாக நிற்கிறோம் என்பதை உணர்ந்து தகப்பனே தீமைகளை விட்டு விலகி கர்த்தாவே நன்மை செய்கிறவர்களாகவும் தேவனை தேடுகிறவர்களாகவும் உணர்வுள்ளவர்களாகவும் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. சிருஷ்டிகளை தொழாமல் சிருஷ்டியை தொழுது கொண்டிருக்கிற மக்கள் இதோ மனம் திரும்பி ஆண்டவரே சிருஷ்டிகர் ஒருவர் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கர்த்தாவே உம்மண்டையில ஓடிய கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ராஜாக்கள் அதிகாரிகள் ஆண்டவரே தகப்பனே உயர் பதவிகளில் இருக்கிறவர்கள் மத தலைவர்களா இருக்கிறவர்கள் ஜனங்களை வழி நடத்துகிற ஒவ்வொரு மக்களும் மனம் திரும்பி கர்த்தாவே உமக்கு முன்பாக வந்து நிற்க கர்த்தர் உதவி செய்வீராக ஜெபிக்கிறோம் ஐயா. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆண்டவரே தகப்பனே அங்கே சொல்லப்படுகிற வார்த்தைகளை கேட்கிறவர்களும் ஆண்டவரே தகப்பனை எண்ணம் மனம் திரும்பி ஆண்டவரே அவர்களும் தங்களுடைய பணிகளை செய்து அநேகருக்கு இந்த சுவிசேஷத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவர்களும் உதவியா நிற்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இந்த தேசத்தில் ஒரு சமாதானம் காணப்படட்டும், மனம் திரும்புதல் காணப்படட்டும், குணப்படுதல் காணப்படட்டும், தேவனை தேடுகிற மக்கள் காணப்படட்டும், தேவ ஆராதனைகள் பெருகட்டும், தேவனுடைய ஜனங்கள் ஆண்டவரே சந்தோஷமும் சமாதானத்தோடும் வாழக்கூடிய சூழல்கள் அந்த தேசத்துல உண்டாகட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. கர்த்தர் தாமே அந்த தேசத்தை ஆண்டவரே உங்களுடைய கிருபையினால் நிரப்பி அந்த தேசத்தின் தேவைகள் சந்திக்கப்படவும் அதிகாரத்தில் உள்ளவர்கள் தங்கள் துர்க்குணங்களை விட்டு கர்த்தாவே நன்மை செய்கிறவர்களாய் காணப்பட உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கருத்துல இந்த தேசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த தேசத்தை ஆசீர்வதிப்பீராக. சங்கமும் ஊடகத்துக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஊடகத்தின் மூலம் செய்யப்படுகிறதான ஒவ்வொரு தேவ காரியங்களுக்காக உம்மை தோத்தரிக்கிறோம். கர்த்தர் தாமே தொடர்ந்தும் உம்முடைய காரியங்களை கர்த்தாவே நீர் செய்ய நினைப்பது தடைப்படாது என்று சொன்ன உம்முடைய வசனத்தின்படி ஆண்டவரே இந்த லெஸ்லி என்ற குடும்பத்தை கொண்டு நீர் செய்ய நினைத்தது ஒவ்வொரு தேசங்களுக்குள்ளும் கடந்து செல்லட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. லெஸ்லி என்ற குடும்பத்தையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து அவர்களுடைய ஆண்டவரே அவர்களுடைய தேவைகள் யாவும் சந்திக்கப்பட்டு எண்ணம் அதிகமாய் அவர்கள் உமக்காக இருக்கிற காலமெல்லாம் ஓட கர்த்தர் பலத்தை கொடுத்து வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தேவைகள் சந்திக்கப்படுத்தும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இதோ இந்த ஆராதனை வேளையில ஆண்டவரே இந்த செப வேளையில ஆண்டவரே ஒருங்கிணைப்பாளராய் இருக்கிற ஆண்டவரே இந்த சகோதரி குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். என் சிஸ்டரையும் அவங்க குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவரே இதோ அந்த குடும்பத்தின் மத்தியில நீர் அச்சைவாடியும் ஏற்றம் அவர்கள் கர்த்தருக்காக வைராக்கியத்தோடும் பலத்தோடும் கர்த்தாவே நிற்க கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உடைந்து நிர்மூலமாக்கப்படுவதாக செபிக்கிறேன் ஐயா. உலகத்தில் உள்ள ஆண்டவரே உலகத்தில் உள்ள எல்லா மனுஷர்களையும் ரட்சிக்க வந்த தேவன் நீர் என்பதை ஆண்டவரே அறிந்திருக்கிற அவர்கள் கர்த்தாவே மலை மேல் உள்ள பட்டணமாக அநேகருக்கு வெளிச்சம் உள்ளவர்களாக அந்த தேசத்துல காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இது உங்களோடு கூட இணைந்து கர்த்தாவே உம்மை துதிப்பதற்காக உம்மிடத்துல விண்ணப்பம் செய்வதற்காக வந்து நிற்கிற ஒவ்வொரு தேவ ஊழியர்கள் தேவ தாசர்கள் தேவ குடும்பங்கள் ஒவ்வொருவரை உம்முடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொரு குடும்பத்தையும் குடும்பமாக ஆண்டவரே பலப்படுத்தி ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதித்து எண்ணம் தைரியமாக குடும்பமாக ஆராதனைகள் செய்து அநேகரை உம்மண்டையிலே கொண்டு வரத்தக்கதாக அநேகருக்கு வெளிச்சம் உள்ளவர்களாக அநேகரை கர்த்தாவை உம்மிடத்துல திருப்பத்தக்கவர்களாக சாட்சி உள்ளவர்களாக நிற்க ஒவ்வொருவருக்கும் நீங்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. மறுபடியும் உங்களுடைய சமூகத்துல நாங்கள் கூடி உங்களை நோக்கி பார்க்கும் வரைக்கும் உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவரும் கூட இருந்து இன்றைய நாளையும் கடந்து வர உதவி செய்யும்படியாக எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராயிருக்கிற தேவனுடைய ஒத்தாசையோடும் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடும் நீங்க கைவிட்டு செய்யற காரியங்கள் ஊழியங்கள் ஒவ்வொன்றோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென் ஆமென் ஆமென். தேங்க்யூ. அப்படி உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்த கர்த்தர் வழி நடத்துவாராக.
ஆமென். ஐரீன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். ஐரீன், Praise the Lord. நீங்க இஸ்ரவேல் தேசத்துக்காகவும் ஈரான் தேசத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். யுத்தங்கள் இவர்களுக்குள்ள எழும்பாதபடி ஒரு சமாதான நிலைமை வர இந்த ராஜாக்கள் அதிகாரிகளுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, அந்த நேரத்துக்காக நன்றி ராஜாவே. இந்த நாள் முழுதும் தேவன் எங்களை பாதுகாத்து கொண்டபடியால் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபையா இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நல்லவரே, வல்லவரே, வாக்கு மாறாதவரே, உண்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சுவாமி கர்த்தாவே, அப்பா, இஸ்ரேல் ஈரான் தேசங்களை மது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தேசத்தின் தலைவர்களை தேவன் நீங்க தொடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, தலைவர்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை தேவன் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஐயா கர்த்தாவே. அப்பா, யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவனையா நீங்க தகப்பனே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அந்த யுத்தங்களை ஓய பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா, விசேஷமா ஈரான் தேசத்துக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அந்த தலைவர்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க தகப்பனே. அப்பா, ஸ்தோத்திரம். மீண்டும் அவங்க அடிக்க தொடங்கி இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம். அவங்களுடைய இருதயத்துல எல்லாம் தேவன் நீங்க பேசும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இப்படியான காரியங்களை எல்லாம் அந்த தேசங்கள்ல இருந்து எடுத்து போடுங்க தகப்பனே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி அப்பா, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, அந்த மத்திய கிழக்கு நாடுகளிலே கர்த்தாவே, அப்பா, இவங்க அடிக்கும் போது அங்க இருக்கிற ஜனங்கள் கர்த்தாவே பயத்தோடும் நடுக்கத்தோடும் இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா, அந்த ஜனங்களை எல்லாம் தேவன் நீங்க பாதுகாத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இப்படியான காரியங்களை தூண்டுகிறதான அப்பா எல்லா ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தினாலே கட்டி நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அந்த யுத்தம் நடக்கிற தேசங்கள் அனைத்தையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அந்த ஒரு யுத்தம் ஒரு இது நிறைவு அல்ல ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நிறுத்தி வைத்துட்டு திரும்பவும் ஆரம்பித்திருக்கிறாங்க தகப்பனே. அப்பா, இதை நிறுத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதனால இந்த அப்பாவி ஜனங்கள் அதிகமாக மரணிக்கிறாங்க தகப்பனே. அநேகமாக கர்த்தாவே அவர்கள் பொருளாதாரங்கள் பாதிக்கப்படுகிறது கர்த்தாவே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யுத்த தேசங்களிலே கர்த்தாவே, அப்பா, பொருளாதார காரியங்களை தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க கர்த்தாவே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அந்த ஜனங்கள் கர்த்தாவே, அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பஞ்சத்துக்கு தள்ளப்படுறாங்க தகப்பனே. அப்பா, ஸ்தோத்திரம். விளைச்சலை கர்த்தாவை செய்ய முடியாத படிக்க அநேக தடைகள் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அந்த குண்டு வீச்சினாலே வருகிற புகை மண்டலங்களின் மூலமாய் கர்த்தாவே, அப்பா, ஸ்தோத்திரம், அதை சுவாசிக்கும் போது கர்த்தாவே அநேக பிள்ளைகள் கர்த்தாவே, அப்பா, நோயினாலே பாதிக்கப்படுறாங்க தகப்பனே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வயதுபர்கள், சிறு குழந்தைகள் கர்த்தாவே, அப்பா, அதிகமாக மூச்சு திணறல் இப்படியான நோய்களுக்கு செல்லுறாங்க தகப்பனே. அப்பா, ஸ்தோத்திரம். இப்படியான காரியங்கள் தேசங்களில் இல்லாதபடிக்கு தேவன் நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. அப்பா, அந்த யுத்தத்தினாலே பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு ஜனங்களையும் உறவுகளை பிரிந்திருக்கிற ஜனங்களையும் தேவன் நீங்க ஆற்றி தேற்றும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அந்த யுத்தங்களை தூண்டி விடுகிறதான அயல் நாடுகளை கூட அந்த தலைவர்களை கூட உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, சமாதானத்துக்கு ஏதுவான காரியங்களை அந்த அதிகாரிகள் பேசத்தக்கதாய் கர்த்தாவே தேவன் நீங்க கிருபையை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இஸ்ரவேல் தேசத்து கர்த்தாவே அந்த யூதர்கள் மனம் திரும்ப தேவன் உதவி செய்யுங்க தகப்பனை. உடைய ரட்சிப்பை காண தேவன் உதவி செய்யுங்க. நீரே மெய்யான தேவன் என்று அவர்கள் உணர்ந்து கொள்ள தேவன் கிருபையை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் ரட்சிப்புக்குள்ளாய் கொண்டு வரும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, ஈரான் தேசத்துல அப்பா அநேக பிள்ளைகள் இப்ப இந்த நாட்களிலே ரட்சிக்கப்படுகிறாங்க தகப்பனை. அப்பா, அங்க இருக்கிற கர்த்தாவே, அப்பா, ஊழியர்களை பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேக மிஷனரிகள் அந்த இடத்துக்கு போயிருக்கிறாங்க. அவங்க எல்லாரையும் தேவன் நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. யாருக்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. உங்களுடைய பாதுகாப்பு கரம் கர்த்தாவே, அப்பா, அந்த ரட்சிக்கப்பட்ட அந்த ஜனங்கள் மீது இருக்கட்டும் ஆண்டவரே. அநேகர் கர்த்தாவே அந்தரங்கமாக உண்மை ஆராதித்து கொண்டு இருக்கிறாங்க தகப்பனே. அப்படியான பிள்ளைகள் பகிரங்கமாக உண்மை ஆராதிக்க துதிக்க பாட தேவன் அந்த பிள்ளைகளுக்கு கிருபையை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நல்லவர்
நல்லவர் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கிருபையினாலே கர்த்தாவே அப்பா எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியும் ஆண்டவரே அப்பா. இதெல்லாம் மக்கள் லேசான காரியங்கள் ஆண்டவரே தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி நன்றி ராஜாவே அப்பா. அந்த தேசங்களிலே தேவ சமாதானத்தை தேவன் கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. அந்த தேசங்களிலே யுத்தம் நடக்கிறனால மற்ற நாடுகள் எல்லாம் கர்த்தாவே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பொருளாதார காரியத்திலே விழுந்து போயிருக்கிறாங்க தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த யுத்தங்கள் நிறுத்தப்படணும் ஆண்டவரே. மீண்டும் சமாதானத்தை கட்டி எழுப்புங்க தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. போக்குவரத்து கர்த்தாவே அப்பா. விலைவாசிகள் எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள் வர தேவன் நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. யுத்தம் நடக்கிற தேசங்களுக்கு இடையே நல்ல சமாதானத்தை தேவன் நீங்க ஏற்படுத்தி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். நீரே சமாதானத்தின் காரணர் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. இதை உண்டாக்குகிற ஏற்படுத்துகிற கர்த்தாவே ஒவ்வொரு அதிகாரிகளுடைய இருதயங்களிலும் தேவன் நீங்க பேசுங்க தகப்பனே அப்பா. அந்த அதிகாரிகள் எல்லாம் ரட்சிக்கப்பட, தேசத்தின் தலைவர்கள் ரட்சிக்கப்பட தேவன் நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு தேசங்களையும் கர்த்தாவே, தலைவர்களையும் ஜனங்களையும் கர்த்தாவே உமது பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. அவர்களுக்கு வேண்டிய எல்லா பாதுகாப்பையும் தேவன் நீங்க கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களுடைய எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. இஸ்ரேல் கர்த்தாவே ஈரான் தேசங்களை தலைவர்களை தேவன் நீங்க ஆளுகை செய்யும்படியாய் நீங்க வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் கரம் பிடித்து இன்னட்டுமாய் நடத்தி வந்திருக்கிறீங்க தகப்பனே. அந்த பாதையிலே அவர்களும் வரத்தக்கதாய் தேவன் கிருபையை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. நன்றி நன்றி தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரை. எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி அந்த தேசங்களிலே தேவ சமாதானத்தை தேவன் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. நன்றி தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே எங்களுடைய சங்கமம் ஊடகத்தை கூட அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அதுல ஊழியம் செய்கிற ஒவ்வொரு கர்த்தாவே அப்பா போதவர்கள் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சகோதரிகள் ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா. அதிலே நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்களையும் கர்த்தாவே அப்பா தேவன் அவர்களை பயன்படுத்தி அநேக பிள்ளைகளை ரட்சிப்புக்குள்ளாய் கொண்டு வர தேவன் கிருபையை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம். அவருடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மருமக்கள் கர்த்தாவே ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிங்க தகப்பனே. என்னென்ன தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறாங்களோ அந்த தேவைகள் எல்லாம் தேவன் நிறைவாய் சந்தித்து கொடுங்க அப்பா. யாராவது சுகீனமா இருப்பார்களானால் கர்த்தாவே அப்பா ஊழியக்காரர்களின் சுகத்தை விரும்புகிற தேவன் ஆண்டவரே. அவர்கள் எல்லாருக்கும் நல்ல பரிபூர்ண சுகம் விடுதலை கிடைக்க தேவன் நீங்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. நன்றி தகப்பனே. எங்களுடைய ஜெபங்களுக்கெல்லாம் தேவன் பதில் கொடுக்க போறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே அப்பா. மட்டுமாய் நடத்தினவரே கொடான கொடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. இதுவரை ஜெபித்த பிள்ளைகளை இனி வந்து ஜெபிக்க இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. எல்லா கனமும் எல்லா துதியும் எல்லா புகழும் ஒவ்வொருவருக்கே செலுத்துகிறோம் ஐயா. நீங்க பொறுப்படுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். அங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து சகலதிலும் நன்மைக்கு எதுவாய் செய்து முடிப்பாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி சிஸ்டர். எல்லாரையும் கூட தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாரா. நாங்க சிசிலியாமாவை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் சிசிலியாமா. நீங்கள் ஏழைகள், விதவைகள், திக்கெட்ட பிள்ளைகள், உணவுடைக்கு வழியின்றி கஷ்டப்படும் ஆத்துமாக்கள், தரித்திரப்படும் ஆத்துமாக்கள் இவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இவர்கள் ரட்சிப்போடு கூட தேவனுடைய சந்தோஷம் மகிழ்ச்சி அவர்களுக்குள்ள வர வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபியுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. இரக்கத்தின் ஐஸ்வர்யமுள்ள இயேசுவே சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா பிதாவே, அன்பான தகப்பனே, கஷ்டப்பட்டவர் துன்பப்பட்டவர்கள் மேலே இரக்கத்தை காட்டும் தகப்பனே. ஆவியானவரே நீர் வல்லவரப்பா, நல்லவர், எல்லாவற்றுக்கும் மேலான தேவனப்பா. அப்பா உம்மை போற்றுகிறோம், உம்மை வழங்குகிறோம், ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. தகப்பனே, இந்த கஷ்டப்பட்டவர் மேல் இரக்கம் வையும் தகப்பனே. அவர்களுக்கு அப்பா அவர்களுக்கு ஆறுதலாயிரம் தகப்பனே. அப்பா தகப்பனே, அவர்கள் ஹாஸ்பிட்டல் போகும் போதும் வரும் போதும் நீரே உற்ற துணியா இருந்தர்களும் அன்பான தகப்பனே. அங்க போகும்போது
சாதிமார் அவர்கள் என்னெல்லாம் பராமரிக்கக்கூடிய வல்லமையை கொடுத்த தகப்பனே. ஆவியானவரே, தாய் தகப்பன் இழந்த பிள்ளைகள் அப்பா, தாய பிள்ளைகளாலே விடப்பட்ட தாய் தகப்பன் அப்பா, இவ்வளவு பேர அந்தரிக்கிறார்கள் தகப்பனே. அப்பா தகப்பனே, வீடு வாசல் இல்லாம அந்தரிக்கிறார்கள் தகப்பனே. அப்பா, ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம அந்தரிக்கிறார்கள் தகப்பனே. ஆவியானவரே, அவர்கள் மேல் இரக்கம் வையும் தகப்பனே. அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழி நடத்தும் தகப்பனே. அப்பா தகப்பனே, அவர் தேவ சாட்சிகளுக்குள் உள்ள உரிய பிள்ளைகளாக மாற்றும் தகப்பனே. அப்பா, அவர்களோடு கூட இருந்து அவர்களோட நின்று அவர்களை பராமரித்து அவர்கள் தேவ சாட்சிகளுக்குள்ள பிள்ளைகளாக மாற்றியறலும் தகப்பனே. அப்பா தகப்பனே, எங்கு சென்றாலும் உம்மது ஒலியை அவர்கள் பரப்பக்கூடியவர்களாய் இருக்க செய்தலும் தகப்பனே. அப்பா தகப்பனே, உம்மை புகழ பண்ணும், ஆராதிக்க பண்ணும். அப்பா, எங்கு சென்றாலும் உம்மது நாமத்தை எங்கும் அவர்கள் ஜொலிக்க செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆவியானவரே, அவர்கள் ஒரு நல்ல மனப்பான்மையை கொடுந்தகப்பனே, ஒரு ஆறுதலை கொடுந்தகப்பனே. அப்பா தகப்பனே, மற்றவர்களோடு நல்ல பண்பாக நடக்க வழி செய்தல் தகப்பனே. ஆவியானவரே, அங்கே ஒரு சண்டை சச்சரவிலும் சமாதானத்தை முற்றுமையை கொடுந்தகப்பனே. அப்பா தகப்பனே, ஒரு நீதியும் நியாயமும் அப்பா அங்கே ஒலிக்க செய்தருளும் தகப்பனே. ஒரு சமாதானத்தை கொடுத்தருளும் தகப்பனே. ஆவியானவரே, இந்த பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து வழி நடத்துறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் செபிக்கிற ஜெபம் ஒவ்வொன்றும் அப்பா நீர் கேட்கறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. எங்கள் ஜெபத்துக்கு நீர் நல்ல ஒரு பதிலை தருவீர் என்று நம்பி இருக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே, அவர்களை பாதுகாத்து வழி நடத்துறதுக்காக உமக்கு கூடான கோடி நன்றி அப்பா. அப்பா தகப்பனே, லேசியனா குடும்பத்தை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அவரை பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே. அவருக்கு எந்த ஒரு குற்றம் குறையும் இல்ல அப்பா. அந்த சங்கமமானடிய நடத்துறதுக்காக உமக்கு கூடான கோடி நன்றிகள் அப்பா. அன்பான தகப்பனே, நான் சிஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதியின் தகப்பனே. அப்பா, அவர்களுடைய பிள்ளைகள் உமக்குரிய பிள்ளைகள் அப்பா. அப்பா தகப்பனே, அவர்கள் மென்மேலும் படித்து மேலும் அவர்கள் ஓங்கி வளரச் செய்வதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி அம்மா. கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் எல்லாரோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆரோக்கிய பலன் சுகம் தருவாராக. ஆமேன் ஆமேன். உங்களோடும் இருப்பாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் டொனால் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர். நீங்கள் இந்த நாட்கள்ல இந்த பஞ்சங்களுக்கும் வியாதிகளுக்கும் யுத்தங்களுக்கும் இந்த தேச மக்களை விடுதலையாக்கி விடுவிக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பும் கிருபையும் இந்த பிதாவே, தேவனே, இந்த வேண்டுகோளை உம்முடைய பாதத்திலே வைக்கிறேன் அப்பா. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனே அப்பா, இந்த வேண்டுகோளை பொறுப்புங்கள் அப்பா. நீங்க சொல்ல ஆகும் கட்டிட நிற்கும் என் தேவனே அப்பா. அந்த யுத்தங்களை பொறுப்பிடுங்கள் அப்பா. பஞ்சங்கள், கொள்ள நோய்கள் தேவனே பிதாவே, இயற்கை அழிவல் தேவனே, இந்த மக்களை மீட்டு ரட்சித்துக் கொள்ளுங்கள் அப்பா பிதாவே. தேவனே, நோவோட நாட்களிலே நடந்தது போல் நடக்கும் என்று சொன்னீங்க ராஜாவே. லோத்துடைய நாட்களிலே நடந்த போல் நடக்கும் என்று சொன்னீங்க தேவனே பிதாவே. தேவனே, இந்த மக்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்கள் அப்பா. தேவனே, இவளை மறந்திருப்புங்க, இவளை ரட்சித்துக் கொள்ளுங்கள் அப்பா. இந்த அழிவில் என்று தேவனே இவளை மீட்டு ரட்சியுங்க. உம்முடைய சத்திய வார்த்தை இந்த மக்கள் அனைவருக்கும் அறிவிக்கப்பட கிருபை செய்யுங்க அப்பா பிதா. சத்திய வார்த்தை ஒன்று, உம்முடைய ஜீவ வார்த்தை ஒன்று விடுதலை செய்யும் பாதுகாக்கிற வார்த்தை அப்பா பிதாவே. தேவனே, கிருபை செய்யுங்க அப்பா பிதாவே. யுத்தங்கள் ஓய பண்ணுங்க அப்பா பிதாவே. யுத்தம் செய்கிற ஒவ்வொரு நாட்டு தலைவர்களையும் ரட்சியுங்க அப்பா பிதாவே. அந்த தேசத்து மக்களை ரட்சியுங்க அப்பா. உம்முடைய ஆவியை ஊற்றுங்க தேவனே. தேசமே 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 கர்த்தருடைய வார்த்தையை கேளுன்னு சொன்னீங்களா அப்பா பிதாவே. தேவனே, கிருபை செய்யுங்க. என்னுடைய நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என்னுடைய முகத்தை தேடி தேவனே அவள் பொல்லாத வழிகளை விட்டு விலகும் பொழுது அப்பா பிதாவே. தேவனே, நீங்கள் இந்த ஜெபத்தை கேட்டு அவருடைய பாவங்களை மன்னித்து அந்த தேசங்களுக்கு நீங்கள் சேமத்தை கொடுக்கிறவரப்பா இயேசு ராஜாவே.
தேவனே இந்த வார்த்தை தேவனே இந்த பூமி எங்கு அறிவிக்கப்பட கிருபை செய்யுங்கப்பா பிதா. இந்த மக்களுடைய மனக்கங்களை திறந்துங்க. ஒவ்வொரு தேசத்தையும் திறவுங்கப்பா. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல ஆவியினாலே ஆகும் சொன்ன தேவனே தேவனே நீங்கள் விட்டு போற சமாதானத்தை ஒவ்வொரு தேசங்களிலும் தொடங்கலப்பா என் தேவன். மனக்கங்களை திறவுங்க. மலக்கங்களை கூடாக்கி வச்சிருக்க பொல்லுள்ள பிசாவுடைய கிரியர்கள் தவறை தேச தலைவர் அதிகாரிகளை விட்டு வெளியேறுவதாக ஒரு புதிய எண்ணத்தை கொடுங்க, ஒரு புதிய ஆணியை கொடுங்க அப்பா. கல்லான இதயங்களை எடுத்து சதியான இதயத்தை கொடுங்க. உலக காரியங்கள் மாம்ச கிரிகள் பிசாவுடைய கிரிகள் எல்லாம் விட்டு வெளியேறுவதாக. பிசாவுடைய சிறத்தினங்கள் அதிகாரங்கள் எல்லாம் தேச தலைவர் அதிகாரிகளை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. தேவனே உங்களுடைய நினைவு தேவனே ஒன்றே நிறைவேறும் அப்பா. உங்களுடைய நினைவு என்னுடைய நினைவல்ல உங்களுடைய வழிகளுடைய வழின்னு சொன்ன தேவனே நீங்களே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருந்து இந்த மக்களை மீட்டு ரட்சியுங்க, தேசங்களை மீட்டு ரட்சியுங்கப்பா. அறிவு பாதுகாத்துக் கொள்ளுங்க இந்த மக்களை அப்பா பிதா. ஓ நன்றி ராஜாவே, நன்றி என் தேவனே. தேவனே உம்முடைய சித்தம் மாத்திரமே இந்த பூமியிலே நிறைவேறுவதாக. உம்முடைய ஆளுகை தேவனே இந்த தேசம் அங்கும் வருவதாக. உம்முடைய ராட்சியம் இந்த தேசம் அங்கும் வருவதாக. உம்முடைய சித்தம் மாத்திரமே தேசமங்கும் நிறைவேறுவதாக தேவனே. உம்முடைய சித்தத்தை மாத்திரம் தேவனே இந்த தேச தலைவர் அதிகாரிகள் மக்கள் செய்ய தேவனே இவளுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுங்க, ஞானமுள்ள இருதயத்தை கொடுங்கள் அப்பா பிதா. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. இந்த தேவனே பொறுப்படுங்கள் அப்பா. சகலத்தையும் புதிதாக்குற தேவனே சகல தேசங்களையும் அப்பா பிதாவே, சகல தேசங்களிலும் புதிய காரியங்களை செய்யுங்க அப்பா பிதாவே. ஆதி முதல் அந்தம் வரையும் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் மனுஷன் கண்டுபிடியாலப்பா இந்த தேவனே. தேவனே ஆவியானவரே இவளுக்கு வழிபாட்டுகளை கொடுங்கப்பா. வரப்போற காரியங்களை அறிவியுங்கள் ஆவியானவரே. அழிவில் நின்று மக்களை மீட்டு ரட்சியுங்கப்பா பிதாவே. வான மண்டலங்களில் இருந்து கிரிக சேர பொல்லாத ஆவியுடைய சேனைகள் எல்லாம் இயேசுடைய வல்லவனின் நாமத்தாலே நிர்மூலம் வந்து சென்று போவதாக. தேச தலைவர் அதிகாரிகளை விட்டு வெளியேறுவதாக. அந்தி கிறிஸ்துடைய ஆவியல் வலி சர்ப்பத்துடைய ஆவியல் எல்லாம் வெளியேறுவதாக. தேவனே உம்முடைய ஆவியை ஊற்றி இந்த மக்களை மீட்டு ரட்சியுங்க. உம்முடைய கனியினாலே நிரப்புங்க தேவனே. கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. உம்முடைய அபிஷேகத்தினாலே நிரப்புங்கப்பா. ஓ நன்றி. மாம்சமான யாவருமே உம்முடைய ஆவியை ஊற்றுங்கப்பா இந்த கடைசி நாட்கள்ல. தேவனே ஊற்றி இந்த மக்களை மீட்டு ரட்சியுங்கப்பா பிதாவே. பாதாளம் செல்லாதபடி இந்த மக்களை மீட்டு ரட்சியுங்களப்பா என் தேவனே. ஓ நன்றி அப்பா, நன்றி ஆவியானவரே. சொற்பன மூலம் தரிசன மூலம் உம்முடைய பிள்ளைகள் மூலம் உம்முடைய வார்த்தை மூலம் இந்த மக்களுக்கு ஓ தேவனே உம்முடைய சத்திய வார்த்தை அறிவிக்கப்பட கிருபை செய்யுங்கப்பா. நன்றி ராஜாவே. எல்லா அழிவிலிருந்து மக்களை மீட்டு ரட்சியுங்களப்பா பிதாவே. ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. எல்லா பஞ்சங்களுக்கும் கொள்ளைகளுக்கும் அப்பா பிதாவே மக்களை மீட்டு ரட்சியுங்களப்பா. எல்லா இயற்கை அழிவுகளுக்கும் தேவனே இந்த மக்களை மீட்டு ரட்சியுங்கள் தேவனே பிதாவே. ஓ நன்றி அப்பா. அக்கினி மதிலாய் சூழ்ந்து கொள்ளுங்களப்பா ஒவ்வொரு தேசத்தையும் மக்களையும். ஒவ்வொரு தேசத்து மக்களும் ரட்சிக்கப்படுவார்களாக தேவனே. விசேஷமாக தேவனே மில்லியன்ஸ் உள்ள மக்கள் ரட்சிக்கப்படுவார்களாக. இஸ்ரேல் மக்கள் ரட்சிக்கப்படுவார்களாக என் இயேசு ராஜா. தேவனே இஸ்ரேல் மக்களுக்கு நீங்க சொன்ன 2 நாளாம் 14 ஒவ்வொரு தேசத்துக்கும் அப்பா இந்த வார்த்தை கடந்து செல்வதாக. உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட மக்கள் அப்பா எங்க இருக்கிறார்களோ தேவனே அவர்கள் தங்களை தாழ்த்தினவனே கொல்லாத வழிகளை விட்டு விலகி உம்மை நோக்கி ஜபிக்கும் பொழுது அப்பா பிதாவே அவருடைய பாவங்களை மன்னித்து அந்த தேசங்களுக்கு நீங்கள் சேமத்தை கொடுப்பேன் என்று வாக்களித்த தேவனே. கொல்லாத வழிகளை விட்டு இந்த மக்களை ஓ வழி தேவனே நீங்கள் மீட்டு ரட்சியுங்கப்பா. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் தேவனே இந்த மக்களுக்கு கண்டித்து உணர்த்துங்கள் ஆவியானவரே. உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க, ஞானமுள்ள இருதயத்தை கொடுங்கப்பா இந்த மக்களுக்கு. ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. உம்முடைய ஆவிய ஊற்றும் அப்பா இந்த இயேசு ராஜா. கற்பத்தின் கனிகள் மீது, பாலகர் மீது, குமாரர் குமாரத்தியல் மீது, வாழ்வ பிள்ளைகள் மீது, முதியோர் மீது, தேச தலைவர் அதிகாரிகள் மீது ஊற்றும் ஐயா இந்த தேவனே. அரச குடும்பங்கள் மீது உம்முடைய ஆவிய ஊற்றுமாக்கிரியை போடும். ஊழியக்காரிகள் மீது உம்முடைய ஆவிய ஊற்றுமாக்கிரியை போடும் அப்பா. தேவனே எழுப்பது தீ பற்றி எறிவதாக ஒரு தேசங்களும் அப்பா பிதாவே. உம்முடைய நாமம் ஒன்றே பூமி எங்கும் மயப்படுவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு முன்பாக முழங்கால்கள் யாவும் முடங்குவதாக.
நாவுகள் யாவும் இயேசு கிறிஸ்து கர்த்தர் அறிக்கை செய்வார்களாக. ஓ நன்றி அப்பா, நன்றி என் தேவனே, சோஸ்திரம் ஐயா. அப்படியாக நீங்க செய்ய போவதற்காக நன்றி அப்பா. என் தேவனே, தேவனே போட்டு ரட்சியுங்களப்பா. இந்த மக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதியுங்க. ஜீவ புஸ்தகத்திலே இவருடைய நாமங்கள் எழுதியுங்கள் ஐயா இயேசு ராஜா. நன்றி அப்பா. தேவனே புறப்படுங்க. இந்த ஜெபத்தை கேட்டு நீங்கள் பலப்படுத்துவதற்காக நன்றி. தேவனே, அந்த கேன்சர் நோயோடு இந்த மகனை உமது கருத்தில் ஒப்படைக்கிறேன். உம்முடைய ஆவியும் ஜீவனும் வல்ல வார்த்தை அனுப்பி குணப்படுத்துங்கள் ஐயா. தேவனே, உம்முடைய வார்த்தை அனுப்பி குணப்படுத்துவேன் என்று வாக்களித்தேன். தேவனே, கேன்சர் செல்லுகள் எல்லாம் சுட்டரிக்கப்படுவதாக. கேன்சர் நோய் வேரோடு சுட்டரிக்கப்படுவதாக. யார் யார் கேன்சர் நோயோடு இருக்கிறார்கள், சகல நோய்களும் வேர்களும் சுட்டரிக்கப்படுவதாக. ஓ நன்றி, சிறந்து போவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். கேன்சர் நோயை சபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே. அந்த மகனுக்கு பரிபூர்ண சுகம் உண்டாவதாக. பாப சப அக்கிரமங்களை மன்னியுங்க. தேவனே, நோய்க்கு காரணமான காரியங்களை மன்னியுங்கப்பா. பிதா, இந்த குடும்பத்திலே சமாதானத்தை கொடுங்கப்பா. தேவனே, உங்களாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லையாப்பா. ஒரு வார்த்தை சொல்லுவையா இந்த மகனுக்குப்பா, அந்த குடும்பத்துக்கு. தேவனே, முற்ற செய்யுங்கப்பா பிதாவி. அற்புதம் செய்யும் ஐயா, அதிசயங்களை செய்யுங்க தேவனே பிதாவி. ஆறுதல் கொடுங்கப்பா, சமாதானம் கொடுங்க. அந்த மாதிரி நாமத்தை ஜீவ புஸ்தகத்தை எழுதியுங்கள் ஐயா இயேசு ராஜாவி. இந்த குடும்பம் ரட்சிக்கப்படுவதாக. ஓ நன்றி அப்பா பிதாவே, நன்றி ராஜாவே, நன்றி என் தேவனே, சொஸ்தம் அப்பா. தேவனே, புறப்படுங்களப்பா. இந்த ஊழியத்தை பிரதரை ஆசீர்வதியுங்க. ஊழியத்தின் எல்லைகளை பெரிதாக்குங்கப்பா. தேவனே, கிருப உள்ள கரம் அந்த மகன் மீன் அமர்ந்திருப்பதாக. உங்களுடைய ஞானம் அறிவு தெளிந்த புத்தினாலே நிரப்புங்க. வரங்கள் வல்லமை அபிஷேகத்தாலே நிரப்புங்கப்பா பிதாவே. ஓ நன்றி, நீடி ஆசை கொடுங்க, சுவத்தை கொடுங்கப்பா பிதாவே. ஓ நன்றி ராஜாவே, நன்றி. குடும்பத்தில் ஒவ்வொருவரை உங்களுடைய பரிசுத்த இரத்தத்தாலே மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் உடைய ஆவியை ஆசீர்வாதத்தை ஊற்றுங்கப்பா பிதாவே. நன்றி ராஜாவே, நன்றி பரிசுத்த ஆவியாலும் நன்றி அப்பா. ஜனசிஸ்ட புறப்படுங்க, பிள்ளைகளை புறப்படுங்க, கணவனை புறப்படுங்க. தேவனே, உம்முடைய வெளிப்பாடுகளை கொடுங்க. தீர்க்கசன ஆவியினாலே நிரப்புங்க. வரப்போற காரியங்களை அறிவியுங்க, போதியுங்க ஆவியானவரே. ஓ நன்றி அப்பா, உம்முடைய வார்த்தையினாலே நிரப்பும். அக்கினி ஜுவாலியாய் மாற்றும் ஐயா. தேவனே, இந்த ஊழியக்காரியையும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் அப்பா, கணவனை. ஓ நன்றி ராஜாவே. அதே போல ஒவ்வொரு குடும்பங்களை காலத்திலும் ஒப்படைக்கிறேன் அப்பா. தேவனே, யார் யார் நோய்கள் வியாதோடு இருக்காளோ உடைய வார்த்தை அனுப்பி குணப்படுத்துங்களே ராஜாவே. உடைய தூய தலைமுறையாலே குணமாவீர்கள் என்ற வார்த்தை அனுப்பி குணப்படுத்துங்களப்பா. சகல நோய்கள் வியாதிய சதங்களை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். பரிபூர்ண சுகம் உண்டாவதாக. சமாதானத்தை கொடுங்க, ஆறுதலை கொடுங்க, ஆசீர்வதியும் அப்பா அவர் குடும்பத்தை. நன்றி அப்பா, நன்றி ராஜாவே, நன்றி தேவனே, சொஸ்தம் அப்பா. எல்லா வேண்டுகோள்கள், விண்ணப்பங்கள், ஜபங்கள், சோஸ்திரங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். நாங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமீன். அப்படியே எல்லார் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். நாங்க வினோ அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட். வினோ, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை மக்கள் செய்யாதபடி, விபச்சாரங்கள், விக்கிராதனைகள், இப்படிப்பட்ட காரியங்களை செய்யாதபடி அவர்களை செய்விக்கிற சத்ருவை தேவன் கடிந்து போட வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. மகா அன்பு இருக்கும் கிருபை நிறைந்த தகப்பனே, இந்த நாளை தந்ததுக்காக நன்றி. கர்த்தாவே, ஆவியானவரே, இந்த நாளிலும் உங்களோடு கூட இருந்து எங்களை நீங்கள் வழி நடத்துற கிருபைக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனே, கர்த்தாவே, ஜீவனை தந்தீங்களே ஆண்டவரே, மட்டுமாக ஜீவனை தந்த இந்த நிமிடம் வரை ஜீவனோடு எழுப்பி ஆண்டவரே கர்த்தாவே அப்பா, இந்த இடத்துல எங்களை ஜெபிக்க அனுக்கிரகம் பண்ணி இருக்கிறீங்களே ஐயா. உங்களுடைய தயவுக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, ஆவியானவரே, இந்த சங்கம வானொலியினூடாக அப்பா எங்களையும் தேர்ந்தெடுத்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக தகப்பனே கர்த்தாவே உலக ஜனங்களுக்காக ஜெபிக்க எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணி இருக்கிறீங்களா ஐயா. உம்முடைய அன்போ பெரிது ஆண்டவரே. உம்முடைய அன்பிற்காக அப்பா தகப்பனே உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, ஆவியானவரே, இந்த சங்கம வானொலியினூடாக
இந்த ஜெபிக்கிற ஜெபங்கள் உங்களுடைய சன்னிதானத்தில் ஏறெடுக்கப்படட்டும் ஆண்டவர். கர்த்தாவே, எங்களுடைய ஜெபங்கள் அப்பா கருத்தோடு ஞானத்தோடு ஜெபிக்கிற ஜெபங்களாக, அன்போடும் இருதயங்களோடு ஜெபிக்கிற ஜெபங்களாக தகப்பனே, இந்த ஜெபங்களை நீங்கள் மாற்றுங்க ஆண்டவர். கர்த்தாவே, ஆவியானவரே, உம்முடைய பிள்ளைகள், உமக்குரிய பிள்ளைகள் நாங்கள் ஆண்டவர். அப்பா, நாங்கள் தவித்து போகாதபடி தேவனே கர்த்தாவே, நீங்கள் எங்களை பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய திருக்கரத்துல அப்பா ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். இந்த ஜெபங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். கர்த்தாவே, ஆவியானவரே, அப்பா நாங்கள் அறியாம செய்த சகல பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் ஒரு விசை மன்னிங்க ஆண்டவர். இருதயங்களில் எண்ணுகிற அப்பா எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாவற்றையும் அப்பா தகப்பனே நீங்கள் ஒரு விசை மன்னித்து ஆண்டவர் எங்களை அப்பா உங்கள் பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவர். சமாதானத்தை தேவனை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவர். கர்த்தாவே, ஆவியானவரே, நாங்கள் அப்பா பேசுகிற பேச்சுக்கள், அப்பா சொல்லுகிற சொல்லுகள் ஒவ்வொருவரோடும் நாங்கள் பேசுகிற பேச்சுக்கள் சமாதானம் உள்ள பேச்சுக்களாக இருக்கும்படி ஆண்டவரே எங்கள் நாவுகளை காத்து கொள்ளுங்க ஆண்டவர். அப்பா, எங்கள் நாவுகள் மற்றவர்களை புண்படுத்தாதபடி நாங்கள் பேசுகிற பேச்சுக்கள் சரியானதாக நேர்த்தியானதாக இருக்கோம் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களோடு கூட எங்களை நீங்கள் காத்து ரட்சித்துக் கொள்ளுங்க தேவனே. கர்த்தாவே, இந்த ஜெபங்கள் யார் யாருடைய காதுகளில் ஒலிக்கிறதோ தகப்பனே, அப்பா இதை அலட்சியம் பண்ணாதபடிக்கு தாங்களும் ஆண்டவரே மற்றவர்களுக்காக ஜெபிக்க ஆவியானவரே அவர்களும் மனம் மாறி உம்முடைய பரிசுத்த நாமத்தை தரிசிக்க, உம்முடைய நாமத்தை மற்றவர்களுக்கு அறிக்கையிடேன் தகப்பனே. ஒவ்வொருவரோடும் கூட இருங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரின் இருதயத்தை தொடுங்க ஆண்டவரே. இந்த ஜெபங்களை ஏறெடுத்து கேளாதது போல தகப்பனை அலட்சியம் பண்ணி போட்டு போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய திருக்கரத்திலே தருகிறேன் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, கர்த்தாவே, இந்த பிள்ளைகளை நீங்கள் வழி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா, ஏளனமாக எண்ணாதபடி தகப்பனே, அப்பா உம்முடைய பரிசுத்த நாமம் ஒன்றே மகிமைப்படும்படியாக தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தை தொடுங்க ஆண்டவரே. சத்ராதியை அப்பா நீங்கள் முறியடித்து போடுகிற தகப்பன் ஆண்டவரே. அப்பா, இவர்களை அப்பா கெட்டுக்கிற எல்லா பொல்லாங்கின் ஆவிகளையும் நீங்கள் உம்முடைய ரத்தத்தினால கழுவி முறையடித்து போடுங்க ஆண்டவரே. தேவனே, இந்த பிள்ளைகளை உம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவரே, கர்த்தாவே, இந்த வேளையிலும் தகப்பன் அப்பா உம்முடைய பிள்ளைகள் பிரியமில்லாத காரியங்களை செய்யாதபடிக்கு என் தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் நேர்த்தியாக நடக்கும்படி என் தகவனே இந்த பிள்ளைகளோடு கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரே. ஆவியானவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, அப்பா உம்முடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடி என் தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் காத்து நடத்துங்க ஆண்டவரே. அப்பா ஆவியானவரே, தேசங்களில் எத்தனையோ பாடுகள், சத்துராதி எத்தனையோ உமக்கு பிரியமில்லாத காரியங்களை பிள்ளைகள் ஊடாக போட்டு நடத்துகிறதை காண்கிறீங்களா ஆண்டவரே. அப்பா ஆவியானவரே, அப்பா தகப்பனே, அப்பா எத்தனையோ இடங்களில் அப்பா வாலிப பிள்ளைகள், அப்பா பெற்றோர்கள் எவ்வளவோ காரியங்களை அப்பா உம்மை வேதனைப்படுத்துகிற காரியங்களை செய்து கொண்டு வருகிறார்கள் ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, இவைகள் எல்லாவற்றிலிருந்தும் அப்பா நீங்கள் விடுவித்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஆம் தேவனே கர்த்தாவே, களவு பொய்கள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ காரியங்கள், விபச்சாரங்கள், எத்தனையோ ஆண்டவரே தகப்பனே, எத்தனையோ பாவங்கள், எத்தனையோ குடி போதை அப்பா விபச்சாரங்கள், அப்பா தகப்பனே கர்த்தாவே, இவைகள் எல்லாவற்றிலும் தேவனே அப்பா நீங்கள் உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் விடுவித்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த பாவ அக்கிரமங்கள் இப்படியான காரியங்களை செய்யாதபடிக்கு தகப்பனே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளை உம்முடைய ரத்தத்தினாலே கழுவி ஆண்டவரே உம்மை நோக்கி ஓடி வர உம்முடைய பரிசுத்த நாமத்தை அறிகிற பிள்ளைகளாக இருந்தவனே ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் மாற்றி போடுங்க ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே, இந்த ஜெபங்கள் இலங்கைக்காக ஜெபிக்கிறதாக இருக்கிற போதும் ஆண்டவரே அப்பா இந்த இலங்கைக்காக வருகிறேன் ஆண்டவரே. இந்த இலங்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களை நீங்கள் கண்கண்டு பார்க்கிறீங்கள் ஆண்டவரே. கர்த்தாவே, எத்தனையோ பிள்ளைகள் எத்தனையோ வழிகளில் ஏமாந்து போகிறதையும் விபச்சாரங்களில் அப்பா ஒதுக்கப்பட்டு இருக்கிறதையும் ஆண்டவரே நீங்கள் காண்கிறீங்கள் ஆண்டவரே. தேவனே, அந்த குடும்பத்துக்கு ஒரு சமாதானத்தையும் அப்பா தகப்பனே ஆசீர்வாதத்தையும் கொடுத்து ஆண்டவரே இப்படியான காரியங்கள் இப்படியாக நடக்காதபடி அப்பா ஒவ்வொரு பெண் பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே.
கத்தாவே ஆவியானவரே அப்பா தகப்பனே அந்த இடங்களில் ஆண்டவரே அப்பா குடி வெறியினாலும் அப்பா போதவஸ்து அநியாயங்களினாலும் தேவனே இப்படியான காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறதே என் தகப்பனே. கத்தாவே ஒரு விசை அந்த இடங்களை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. தகப்பனே பெற்றோர்களுக்கு எவ்வளவோ அவமானம், எவ்வளவோ கண்ணீர் வேதனை, சமாதானம் இல்லை அப்பா. இப்படியான பிள்ளைகளை அப்பா நீங்கள் தொடுங்க ஆண்டவரே, நீங்கள் தொட்டு ஆண்டவரே. இப்படியான காரியங்களை செய்யாதபடிக்கு, இப்படியாக விபச்சாரங்களில் ஈடுபடாதபடிக்கும், குடி போதையில் மாண்டு போகாதபடிக்கும் என் தேவனே இந்த பிள்ளைகளை ஒரு விசை நீங்கள் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, உம்முடைய குழந்தைகள் ஆண்டவரே. நீங்கள் தானே அப்பா சொல்லி இருக்கிறீர்கள் அப்பா, உங்களுடைய உள்ளங்கையில் நான் வரைந்து இருக்கிறேன் என்று. அப்பா உம்முடைய பிள்ளைகள், நீங்கள் வரைந்து வைத்திருக்கிற பிள்ளைகளை சத்துராதி கொண்டு போய் விழுத்துகிறதை அப்பா தகப்பனே நீங்கள் தடுத்து நிறுத்தி போடுங்க ஆண்டவரே. அப்பா கத்தாவே அறியாமல் நடக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, அறியாமல் ஆண்டவரே இந்த உலக ஆசைகளுக்காக ஏண்டவனே அவர்கள் அப்பா தங்களை அப்பா விக்கிறதையும், தங்களை அப்பா தகப்பனே இப்படியான காரியங்களுக்கு கொடுக்கிறதையும் ஆண்டவரே நீங்கள் காண்கிறீங்கள் என் தகப்பனே. கத்தாவே ஆவியானவரே அந்த இடங்களில் நீங்கள் ஒரு அற்புதத்தை, அதிசயத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. தேவனே கத்தாவே அப்பா நீங்கள் விபச்சார பெண்ணை அப்பா நீங்கள் மன்னித்து ஆண்டவரே இதை நீ செய்யாதே என்று சொன்னது போல என் தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் அறிவுரை புகட்டி தகப்பனே அந்த பிள்ளைகள் இதை செய்யாதபடிக்கு, இப்படியாக அந்த பிள்ளைகள் அலைந்து திரியாதபடிக்கு என் தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு பெண்களையும் நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரம் அந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் ராஜா. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஆம் தேவனே கத்தாவே அப்பா இந்த உலகத்தின் ஆசைகளுக்காக, உலகத்தின் மோகங்களுக்காக இப்படியாக நடக்கிறார்களே ஆண்டவரே, பணத்தாசைகளுக்காக இப்படியாக போய் விழுகிறார்களே ஆண்டவரே. தேவனே கத்தாவே இந்த பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பார்த்தேன் தேவனே. இந்த பிள்ளைகளை நீங்கள் மன்னித்து ஆண்டவரே இப்படியாக நடக்காதபடி, இப்படியான காரியங்கள் செய்யாதபடிக்கு, இப்படி போதை பொருட்களை பாவிக்காதபடிக்கு அப்பா இந்த போதை பொருட்களின் அடிமையில் இருந்து நீங்கள் விடுவித்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்திலே ஒவ்வொரு மக்களையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. நீங்களே பாதுகாத்து உம்முடைய கரத்தினாலே அணைத்து உம்முடைய போர்வைக்குள்ள மூடி மறைத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கரம் ஒன்றே அவர்களுக்கு போதுமானதாக இருக்கட்டும் ஆண்டவரே. சத்ராதியின் பிடியில் இருந்து அவர்களை மீட்டு கொள்ளுங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே நீங்கள் செய்ய போறதுக்காக என் தகப்பனே. எங்கள் ஜெபங்களை நீங்கள் கேட்டு அப்பா நீங்கள் நடத்த போறதுக்காக ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் தேவனே கத்தாவே இந்த சங்கம வானிலையை நடத்துற இந்த சகோதரனோடு கூட இருங்க ஆண்டவரே. இந்த குடும்பங்களை நீங்கள் கண்ணோக்கி பார்க்கிற தகப்பன் ஆண்டவரே, என்னென்ன தேவைகள் என்று நீங்கள் மட்டுமே அறிந்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. அவர்களின் தேவைகளை எல்லாவற்றையும் நீங்கள் செய்து சமாதானத்தோட இந்த சங்கம வானிலையை நடத்த ஆண்டவரே கூட இருந்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே அந்த குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த சகோதரியும் ஒப்பு கொடுக்கிறேன் என் தேவனே. இந்த சகோதரியின் குடும்பங்களோடும் கூட இருங்க ஆண்டவரே. உங்களுக்காக ஊழியம் செய்கிற அந்த சகோதரியை நீங்கள் கண்ணோக்கி பார்த்து தேவனே தேவைகளை சந்தியுங்க ஆண்டவரே. பலப்படுத்துங்க ஆண்டவரே. இன்னும் இன்னும் அதிகமாக ஊழியம் செய்ய, இன்னும் அப்பா தகப்பனே ஆத்துமாக்கள் பெருகி வர ஆண்டவரே நீங்கள் கூட இருந்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. கத்தாவே ஆவியானவரே வேளையிலும் இங்கு வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும், வர முடியாமல் இருக்கிற ஒவ்வொரு சகோதரர்களையும் உம்முடைய திருப்பாதத்திலே தருகிறேன் ஆண்டவரே. அவர்களோடும் கூட இருங்க ஆண்டவரே. அவர்களுக்கு நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கொடுத்து ஆண்டவரே என்னென்ன தேவைகள் இருக்கிறது என்று நீங்கள் அறிந்த தகப்பன் ஆண்டவரே. அவர்களின் தேவைகளை சந்தியுங்க ஆண்டவரே. பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பிள்ளைகளின் தேவைகளை சந்தியுங்க ஆண்டவரே. நீங்கள் அந்த பிள்ளைகளை பொறுப்படுத்து ஆண்டவரே. ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. அப்பா ஏமி சிஸ்டரை உம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த சகோதரியோடும் கூட இருங்க ஆண்டவரே. ஆம் தேவனே மற்றவர்களுக்காக ஒரு பேரும் தவறாமல், ஒரு பெயரையும் தவறாமல் ஆண்டவரே பேர் பேராக கூறி ஜெபிக்கிற அந்த சகோதரியை நீங்கள் காண்கிறீங்கள் ஆண்டவரே. தேவனே அந்த சகோதரியை நீங்கள் பாதுகாத்து, அந்த குடும்பத்தை அந்த பிள்ளைகள் பாதுகாத்து நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்தில் அந்த சகோதரியை ஒப்பு கொடு
கொடுக்கிறேன் ராஜா. கூட இருந்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நேற்று இன்றும் இன்றும் மாறாத தகப்பனேயா, உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. துதிகன மகிமை எல்லாவற்றையும் உமக்கொருவருக்கே தருகிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அமேன் அமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து மகளோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாங்க தயா சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். நீங்க உலக நாட்டு தலைவர்களுக்காக, ஐக்கிய நாட்டு தலைவர்களுக்காக, யுத்த நாட்டு தலைவர்களுக்காக, நாட்டின் தலைவர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். இவர்களுக்குள்ளே தேவனுக்கு பயப்படுற பயம், கீழ்ப்படிவு, தேவ ஞானம் விளங்கவும், சமாதான ஆவி ஆட்கொள்ளவும் நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பான பரலோ பிதாவே அப்பா, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் தந்தையப்பா. தாமதமா வந்ததற்காக என்னை ஒரு விஷயம் மன்னித்து கழுவி சுத்தியறீங்கப்பா. தந்தையப்பா, அதிகாலை மணி நேரம் அப்பா கண்மணி போல நீங்கள் பாதுகாத்து வந்த கிருபைக்காக நன்றி அப்பா. சொல்லப்பட்ட விண்ணப்பத்தை அப்பா உங்களை திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் பிதாவே அப்பா. அனைத்து நாடுகளின் தகப்பனே அப்பா, நாடுகளை ஆளுக செய்கின்ற தலைவர்கள் ஒவ்வொருவரையும் அப்பா நீங்கள் பொறுப்படுங்கப்பா ஆண்டவரே. இவர்கள் முதலாவது அப்பா தேசங்களை ஆளுக செய்கிறவர்கள் மீது இவர்கள் ரட்சிப்புக்குள் வரணும் அப்பா. இவர்கள் மீது ரட்சிப்பின் ஆவிகளை ஊற்றுங்க தந்தையப்பா பிதாவே அப்பா. இவர்களே அப்பா வார்த்தைகள் தொடும்படியாக சுபிக்கிறேன் அப்பா பிதாவே அப்பா. உங்கள் வார்த்தைகள் அப்பா ஒவ்வொரு தலைவர்களின் கரங்கள்ல அப்பா பைபிள் இருக்கட்டும் அப்பா தந்தையப்பா பிதாவே அப்பா. இவர்கள் மீது அன்பான ஆவியை ஊற்றுங்கப்பா, ரட்சிப்பின் ஆவிகளை ஊற்றுங்கப்பா, முரட்டாட்டத்தின் ஆவிகளை எடுத்து போடுங்கப்பா, சண்டை ஆவிகளை எடுத்து போடுங்கப்பா தகப்பனே. தீவிரவாதிகளை எழுப்பாதபடிக்கப்பா தகப்பனே. நாடுகளை ஆளுக செய்கிறவர்கள் குழப்பத்தின் ஆவிகள், குழப்பத்தை கொண்டு வர்ற மனிதர்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடப்பா. இவர்களின் இருதயத்துல நீங்கள் பேசும்படியாய் செபிக்கிறேன் அப்பா. ரட்சிப்பின் ஆவிகளை ஊற்றும்படியாய் செபிக்கிறேன் தந்தையப்பா ஆண்டவரே அப்பா. இவர்களுக்கு கீழே இருக்கிற ஒவ்வொரு அதிகாரிமார்கள் மீதும் அப்பா ஊற்றுங்கப்பா, ரட்சிப்பின் ஆவிகளை ஊற்றுங்க, பொறுப்படுங்கப்பா, காத்துக்கொள்ளுங்க தந்தையப்பா ஆண்டவரே அப்பா. ஒருவருக்கு ஒருவர் கோல் மூட்டாதபடிக்கு ஒரு நபருக்காக மற்றவர்களின் இருதயங்களை அப்பா நோகடிக்காமல் இருக்க கிருபை செய்யுங்கப்பா. ஒவ்வொருத்தரோடையும் பேசுங்க தந்தையப்பா. நீங்கள் சமாதான பிறகுப்பா சமாதானமாக இருக்க கிருபை செய்யுங்கப்பா. தன் தேசத்திலே அப்பா எல்லா இனங்களையும் அப்பா, ஏழைகள், கஷ்டப்பட்டவர்கள், விதவைகள் என்று அநாதைகள் என்றப்பா அப்படியானவர்களை இவர்கள் தேடி இனங்கண்டு அவர்களுக்கு எல்லாவற்றையும் செய்யத்தக்க மனிதர்களாய் மாற்றுங்கப்பா. இவர்கள் அப்பா ஆண்டவரே அப்பா நாட்டை ஆளுக செய்து தகப்பனேப்பா குழப்பங்களை உருவாக்காமல் இவர்களின் இருதயம், கடினமான இருதயம் எல்லாவற்றையும் மாற்றுங்கப்பா தந்தையப்பா. கடினமான இருதயம் எல்லாவற்றையும் எடுத்து தசையான இருதயத்தை கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன் அப்பா. எல்லாவற்றையும் தந்தையின் திருக்கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. அவனுடைய அப்பா பாதத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்கப்பா தகப்பனை. நடத்துற அனைவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. வந்த எவித்தவர்கள், எவித்து விட்டு போனவர்கள் அனைவரையும் அப்பாவின் பாதத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. பொறுப்படுங்க, காத்துக்கழுங்க, வழி நடத்துங்கப்பா. எல்லாரையும் அப்பாவின் பாதத்திலே ஒப்பு கொடுத்து என்னை தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், அமேன், அமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்க கலாசீலன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். உலகம் முழுவதும் தேவனுடைய ரட்சிப்பு இந்த கடைசி நாட்கள்ல இறங்க வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்து. ஆமாண்டவரே, கர்த்தாவே, உம்முடைய கிருபை போதுமானது, உம்முடைய தயவு போதுமானது, உம்முடைய இரக்கம் போதுமானது ராஜா. இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகள் எல்லார் மேலும் உம்முடைய கிருபை, இரக்கம், தயவு அப்பா எப்பொழுதும் நாளாந்தம் இருக்கிறதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி இயேசுவே. நீர் பெரியவர் அப்பா, நீர் சர்வ வல்லவர் அப்பா, சர்வ ஞானி அப்பா. இந்த உலகம் முழுவதும் ஆண்டவரே அப்பா கர்த்தாவே ரட்சித்துக் கொள்ள வேண்டும் ஆண்டவரே. ஏனென்றால் அலங்கோலமாக இருந்த வேளையிலே நீர் நேர்த்தியாக்க வந்தவர் அப்பா இயேசுவே. கர்த்தாவே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றாக சிருஷ்டித்து பிரித்து அவர்கள் ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவரே அப்பா ஆதாம் மூலம் பெயர் வைத்தவர் நீர்தான் ராஜா. ஆண்டவரே, அந்த கிருபையை நீர் ஆதாமுக்கு கொடுத்தீர் அப்பா. ஏனென்றால் கோணலானவைகளாகவும் ஆண்டவரே கரடு முரடானவைகளாகவும் இருந்த வேளையிலே ஆண்டவரே ஜலத்தை ஜலத்தாகவும் நிலத்தை நிலமாகவும் ஆண்டவரே பூமியை பூமியாகவும் ஏசப்பா கர்த்தாவே பயிரை
பயிராகவும், மிருக ஜீவன்களை மிருக ஜீவன்களாகவும், மனுஷரை மனுஷராகவும் ஆண்டவரே நீர் சிருஷ்டித்து ஓய்ந்திருந்த தெய்வம் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதோ ராஜா அது ஆண்டவரே மிகவும் கேவலமாக தலைகீழாக போகிற இந்த பூமியை ஆண்டவரே அப்பா நீர் மனதுருகி நீர் மன்னித்து இவர்கள் எல்லாரையும் கண்டங்களையும் ஜலங்களையும் ஆண்டவரே அப்பா மிருகங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவே அப்பா நீர் சிருஷ்டித்தது ஏதோ ஒரு காரியங்களுக்காக, ஆனால் இப்பொழுதோ ஆண்டவரே பிசாசு இவர்களை நடத்தி கண்டங்களையும் தேசங்களையும் யுத்தங்களையும் பஞ்சங்களையும் கொள்ள நோய்களையும் ஆண்டவரே வருவித்து அப்பா கத்தாவே ஏனோ தானோன்று வாழக்கூடியதான ஆண்டவரே உண்மை கிட்டி சேர முடியாதபடி நடத்துகிறதான காரியங்கள் அநேகம் உண்டு கத்தாவே. ஆண்டவரே விக்கிரக தோப்புக்கள், ஆண்டவரே களியாட்டங்கள், ஆண்டவரே அப்பா விபச்சாரங்கள் அப்பா, மது போதைகள் ஆண்டவரே, போத வஸ்துக்கள் அப்பா ஆண்டவரே, கஞ்சாக்கள் ஆண்டவரே, விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், கொலைகள், கொள்ளைகள் அப்பா தகப்பனே, நாட்டுக்கு நாடு விரோதங்கள், ஜனங்களுக்கு ஜனங்கள் விரோதங்கள், ஜாதிகளுக்கு ஜாதிகள் விரோதங்கள், கலர் பார்க்கிற பிரவுன் வெள்ளை என்று பார்க்கிறதான காரியங்கள், பாஷைக்கு பாஷை கத்தாவே ஆண்டவரே, சி என்று சொல்லுகிற அளவுக்கு பாஷைகளுக்கு கூட ஆண்டவரே அப்பா தகப்பனே மக்கள் பார்க்கிறார்கள் அப்பா. ஆனால் பாஷைகளை பிரித்தெடுத்த தெய்வம், பாஷைகளை உருவாக்கின தெய்வம் எங்கள் ராஜாதி ராஜன், எங்கள் தேவாதி தேவன், எங்கள் கர்த்தாதி கர்த்தாவாக கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியில் உலாவுகிற ஆண்டவரே எங்கள் ராஜாவே, நீர் இந்த ஜனங்களையும் நாடுகளையும் கிராமங்களையும் பட்டணங்களையும் கண்டங்களையும் உம்முடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. முடிவு பரியந்தம் நிலை நின்று ரட்சித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஏனோ தானோ அல்ல ராஜா, வாழ்க்கை எல்லாம் மாயையாகவே போகிறது ராஜா, மாயையாகவே திரிகிறான், மாயையாகவே ஆண்டவரே மரித்து போகிறான், மாயையாகவே எல்லாம் நடந்துகிறது ராஜா. தகப்பனே கர்த்தாவே, பிடுங்க ஒரு காலம், நடக்க ஒரு காலம், ஆண்டவரே நாட்ட ஒரு காலம் என்று வேதம் சொல்லுகிறது ராஜா. தகப்பனே கத்தாவே, இந்த கத்தாவே மக்களையும் கண்டங்களையும் ஏசப்பா நீங்க பொறுப்படுத்து, மன்னித்து பொறுப்படுத்து, ரட்சித்து ஆண்டவிலே கத்தாவே நிலை நிறுத்த வேண்டுமாக பரிசுத்த வாழ்க்கை வாழ இயேசுவே நீங்கள் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இவர்களுடைய இருதயங்கள் பரிசுத்தம் அடைவதாக, இவர்களுடைய சிந்தனைகள் பரிசுத்தம் அடைவதாக ராஜா. உண்மை உள்ளவர்களாக நிறுத்துங்க ஆண்டவரே, தலைவர்களை உண்மை உள்ளவர்களாக நிறுத்துங்க ஆண்டவரே அப்பா. இன்றைக்கு ஆண்டவரே அப்பா நடிகராக இருந்த விஜய் வந்திருக்கிறார் அப்பா. இனிமேல் காலங்களிலே இவர் எப்படி நடப்பாரோ நாம் அறியோம் ஆண்டவரே. ஆனா மக்கள் தலையிலே வைத்து கொண்டாடுகிறார்கள் ராஜா. தகப்பனே, இவருடைய வாழ்க்கையையும் இவரையும் நீர் அறிந்திருக்கிறீரப்பா. கத்தாவே, விசேஷமாக இந்தியா தேசத்திலே கிறிஸ்தவர்களுக்கு எவ்வளவு விரோதம் எழும்பி இருக்கிறது, எவ்வளவு பேர் கொலை செய்யப்பட்டார்கள், எவ்வளவு பேர் ஆண்டவரே மாட்டு சாணியை சாப்பிட்டு ஆண்டவரே வீட்டோடு எரித்தார்கள், ஊழியக்காரர்களை எரித்தார்கள். எல்லாரும் பார்த்து கொண்டிருந்தார்கள் அப்பா. யாராவது முன் வந்து இவர்களுக்கு ஒரு விடுதலை வேண்டும், கிறிஸ்தவர்களுக்கு ஒரு நீதி வேண்டும் என்று யாரும் முன் வரவில்லை. தகப்பனே, இன்றைக்கு மக்கள் இவரை ஆண்டவரை தலைவராக ஏற்படுத்தி இருக்கிறார். தங்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு ஒரு கத்தாவே நீதி கிடைக்கும், ஒரு சமாதானம் கிடைக்கும், ஒரு சுவிசேஷம் சொல்லுவதற்கு எந்த தடையும் இருக்காதென்று நினைத்து ஆண்டவரே அவரை புகழ்ந்து தலையிலே வைக்கிறார்கள். ஆனால் உம்முடைய கிருபை இவரோடு கூட இருந்து இந்தியா தேசம் மாநிலங்கள் யாவும் ரட்சிக்கப்படவும் ஆண்டவரே அப்பா, யார் யார் ஆண்டவரே உமக்கு விரோதமாக உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே வன்புறுத்தினார்களோ, சித்திரப்படுத்தினார்களோ, எரித்தார்களோ, அவர்கள் ரட்சிக்கப்படத்தக்கதாக இவர் ஒரு முன்மாதிரியான உண்மையுள்ள நீதியுள்ள ஆண்டவரே அப்பா கத்தாவே வலதுபுறம் இடதுபுறம் சாயாத ஒரு தலைவனாக இருந்து இந்த சகோதரனை நீர் வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இலங்கை மட்டுமல்ல ராஜா, இலங்கையில கூட கத்தாவை தூக்கி கொண்டாடுகிறார்கள் அப்பா, எங்களுக்கு உதவி கிடைக்கும் என்று. ஆனால் கத்தாவை இவருடைய இருதயத்திலே நீர் பேசி இந்த உதவிகளையும் இந்த நீதியையும் உண்மையையும் நடத்த வல்லவர் அப்பா. பெயருக்காக தலைவர்களாய் இருக்காதபடி நீதியுள்ள சூரியனுள்ள பிள்ளைகளாக இவர்கள் நடத்தப்பட வேண்டுமாய் கேட்கிறோம் அப்பா.
தேவனே நீர் செய்து முடிக்க வல்லவர் அப்பா. இந்த பூமியானது முடிவு பரியந்தம் உம்மை நோக்கி பார்க்க உம்முடைய வருகையிலே இவர்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக, உண்மை உள்ளவர்களாக, நீதி உள்ளவர்களாக, இரக்கம் உள்ளவர்களாக, உமக்கு முன்பாக நிற்கிற மணவாட்டிகளாக இந்த பூமியை ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். எங்களுக்கு ஜீவனை கொடுத்த எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமீன். சிஸ்டர் ஜானட், சிஸ்டர் ஜானட் சொல்லுங்க எங்க- சொல்லுங்கண்ணா. எங்களோட சகோதரி அகிலா ஜூமில் பல மணித்தீரமாக இருக்கிறா. அவ கொடுங்களம்மா, விசேடமாக ட்ரூடோக்கு ஜெபிக்கும்படி. அகிலா அவர்களை நாங்கள் வரவேற்றுக் கொண்டு, அகிலா அவர்கள் நீங்கள் நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள். அதோடு கனடா தேசத்துக்காக, கனடா தேச ரட்சிப்புக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. இணைந்திருக்கிற பரிசுத்தவான்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் என் கர்த்தராகிய இயேசு வாரும் ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாம் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. நன்றி. கர்த்தருடைய நாமத்தினாலே ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி சொல்லப்பட்ட விண்ணப்பத்தை பரிசுத்த பிதாவை உம்முடைய சமூகத்தில் ஏறெடுக்கிறோம். எங்கள் பிரைம் மினிஸ்டர் லீடர் ஜஸ்டின் ட்ரூடோக்காய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அவருக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காதபடிக்கு பரலோகத்தின் இந்த இரத்த கோட்டைக்குள்ளாக அவரையும் அவருடைய குடும்பம், பிள்ளைகள் யாவரையும் ஒப்பு கொடுத்து அவருடைய டீம், அவருடைய மெம்பர்ஸ் யாவரையும் தந்து கர்த்தருடைய கரம் அவர்கள் மேல் ஆளுகை செய்யும்படி பூவின் ராஜ்யங்களுக்கு எல்லாம் தேவனானவர் கனடியன் ராஜ்யத்திலும் தமது மகிமையை விளங்க பண்ணும்படி, தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி, தம்முடைய எழுப்புதலை விளங்க பண்ணும்படி பரிசுத்த பிதாவை நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜாக்களுக்கு அதிபதியை, எஜமான்களுக்கு வேலையாட்களுக்கு அதிபதியை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேச தலைவராய், உலக தலைவராய் நீ தெரிந்து கொண்ட இந்த பாத்திரத்திலே உமது மகிமை விளங்க, உமது ரட்சணியம் விளங்க, உம்முடைய பரிசுத்தம் விளங்க, உம்முடைய நீதி விளங்க, உம்முடைய நியாயம் விளங்க, உம்முடைய இரண்டாம் வரியக்குரிய ஆயத்தமும் எழுப்புதலும் அறுவடையும் விளங்க. தேவனையும் சமூகத்தில் அபியமிட்டு கரங்களை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி முழங்கால் படியிட்டு சிவமத்துக்காக அபியமிட்டு நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். பாவங்கள், அக்கிரமங்கள், மீறல்கள், குற்றங்களை தயவாய் மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பானவர் யார்? கிருபையும் இரக்கம், நீடிய சாந்த, மிகுந்த கிருபையும் உள்ள, சர்வ வலம் உள்ள தேவனுடைய மகா இரக்கமும் மகா கிருபையும் மிகுந்த வைராக்கியமும் ஆண்டவரை இந்த தலைவரை ரட்சித்துக் கொள்ளும்படி, உம்முடைய மகிமைக்குள் சேர்த்துக் கொள்ளும்படி, உம்முடைய வல்லமைக்குள் காத்து கொள்ளும்படி, உடைய தெய்வீக சுகமளிக்கிற வல்லமையில் சட்டைகளாலே மூடிக்கொள்ளும்படி ஒப்பு கொடுக்கிறோம். மனைவி பிள்ளைகளை ஆசிர்வதியும், உடைய டீம் மெம்பர்ஸை ஆசிர்வதியும், தேசத்தை ஆசிர்வதியும், ஜனங்களை ஆசிர்வதியும். உம்முடைய நாமம் மகிமைப்பட தேவ திட்டமும் தேவ சித்தமும் தேவ நோக்கமும் மாத்திரம் ஆண்டவரே இந்த ஊழியத்தில் நிறைவேற்றப்பட ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால் ஆகும் என்ற தேவனுடைய வார்த்தையின்படி தேவாவியானவரை நீர் பெரிய காரியங்களை செய்யும்படி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கியூபெக், ஒன்டாரியோ, ஒட்டாவா, அல்பர்டா, ஹாலிஃபேக்ஸ், 3 territories, North West Territories, நியூயார்க், வான்கூவர், நியூ பிரவுன்ஸ்விக், Prince Edward Islands, Newfoundland, Alberta, அட்மிண்டன், சாசக்ஸ்வான், மீட்டோவா போன்ற எல்லா பகுதிகளையும் உடைய கரத்தில் கனடா தேசத்தை முற்றுமாய் ஒப்பு கொடுத்து சர்வபூமியின் தேவனாய், ஃபர்ஸ்ட் நேஷன் கண்ட்ரியாய், 226 தேச குடிகளும் வாழுகிற பட்டணங்களாய் எங்கள் தேசங்களை, எங்கள் பட்டணங்களை தேவன் தெரிந்து கொண்டதுக்காக நன்றி செலுத்தி இந்த ஃபர்ஸ்ட் நேஷன் கண்ட்ரியிலும் பரலோக தேவனுடைய சமூகம் விளங்கும்படி, தேவ மகிமை விளங்கும்படி, தேவ கிருபை விளங்கும்படி, தேவனை தரிசித்த ஜனங்கள், முழு இதயத்தோடு கர்த்தரை தேடுற ஜனங்கள், ஆதியிலே இந்த தேசங்களிலே கர்த்தர் உதித்த பரிசுத்தவான்கள் நிமித்தம், கர்த்தர் தெரிந்து கொண்ட நீதிமான்கள் நிமித்தம், இந்த 21ஆம் நூற்றாண்டிலும் இந்த 2026ஆம் ஆண்டிலும் தேவ ராஜ்ய பணியை நிறைவேற்றி வருகிற நீதிமான்கள் நிமித்தம் உபத்திரம் குறைக்கப்பட, வேதங்கள் நீக்கப்பட, ஏற்கல்கள் செயற்கல்கள் இந்த தேசங்கள் காக்கப்பட தேவனே உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம். தேவ சித்தம் பூர்ணமாய் செய்யப்பட பரிசுத்த பிதாவை உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து துதிக்கிறோம். உடைய கிடைத்திராத அற்புதங்களையும், உடைய ஆராய்ந்து முடியாத அதிசயங்களையும், உடைய எண்ணி முடியாத அற்புதங்களையும் சகல ஜனங்களிலும் கூறி வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம். புறஜாதி ஜனங்கள், புற மதத்தினர் ஜனங்கள், புற இனத்தினர் ஜனங்கள், ஆண்டவர் 266 தேசத்திலும் இந்த குடியிருக்கிற எல்லா ஜனங்களையும் தேவன் ரட்சித்துக் கொள்ளும்படி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் எங்கள் இலங்கை தேசத்து இந்த தேசத்துக்கு வந்து கெத்தாவே உண்மை அறிந்து கொண்டோம், மெய்யான தேவனாக உண்மையை கண்டடைந்தோம் கெத்தாவே. அப்படியா உண்மை அறியாத ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள தேவன் கிருபை தரும்படி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த சமர் நாட்களை, ஸ்பிரிங் நாட்களை தேவன் ஆசீர்வதித்து தாரும்.
காட்டு தீக்கள் தேசங்களிலே உண்டாகாதபடிக்கு எழுப்புதலும் அறுவடையும் மாத்திரம் உண்டாக ஒவ்வொரு தேசங்களிலும் பட்டணங்களிலும் கிராமங்களிலும் கண்டங்களிலும் நாடுகளிலும் இருக்கிற யாவரும் மனம் திரும்பி குணப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகம் பெற்று நித்திய ஜீவனை சொந்தரிக்க பாத்திரவான்களாய் திகழும்படி தேவனை உம்முடைய பரிசுத்த சமூகத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இந்த தேசத்தின் காலை ஸ்தோத்திர பலிகளை, துதி பலிகளை, புகழ்ச்சி பலிகளை, கீர்த்தி பலிகளை, ராஜ்யத்தின் பலிகளை, ஆனந்த பலிகளை, சமாதான பலிகளை, நன்றி பலிகளை, துதி பலிகளை செலுத்தி பரிசுத்த பிதாவை உம்முடைய சமூகத்தில் அபயமிட்டு நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். இணைந்திருக்கிற பரிசுத்தவான்கள், ஒளிபரப்பாகிற பட்டணங்கள், கிராமங்கள், கண்டங்கள், நாடுகள் கேட்டுக்கொண்டிருக்க பரிசுத்தவான்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொரு மேலும் தேவ சித்தம் நிறைவேறுவதாக. மின்னல் வானத்தில் தோன்றுவது போல மனுஷகுமார வருகை இருக்கும் என்று வேதம் சொல்கிறதப்பா. இப்படியாய் திடீரென்று தேவனுடைய நாள் இருக்கிறது. அதற்குரிய ஆயத்தமும் எழுப்புதலும் மறுபடியும் சர்வ பூமியிலும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். In the mighty name of Jesus Christ, First Nation country உலகத்தில் முதலாவது தேசமாய் இருக்கிற இந்த கனடா தேசத்தின் எழுப்புதலுக்காக அனுதினமும் நாங்கள் பிதாவே உம்முடைய சமூகத்தில் திறப்பிலே நிற்கிறோம். கர்த்தாவே, திறப்பில் நிற்க ஒருவனை தேடினேன் என்று சொல்லி நாம் அநேகராய் அனுதினமுடைய பாதத்தில் நிற்கிறோம். தேசத் தலைவர், உலகத் தலைவர், அதிகாரிகள், ஜனங்கள், சிறியோர், பெரியோர் யாவருக்கா உம்முடைய சமூகத்திலே திறப்பிலே நிற்கிறோம். காரணம், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்னுடைய சித்தம், சகல ஜாதிகளின் சீஷராக்குங்கள் என்ற உம்முடைய கட்டளை, ஒருவனும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதுடைய வாக்கு தத்தம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படும், சத்தியத்தை அறிகிற அறிவடைவும் பரமபிதா சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்று எங்கள் பரமபிதாவின் சித்தம் சர்வ பூமியிலும் நிறைவேற்றப்பட தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். மணவாளனின் மகிமைப்படுவீராக, சகல ஜனங்களிலும் மகிமைப்படுவீராக, சகல தேசங்களிலும் மகிமைப்படுவீராக. இதோ தேவனுடைய வாசஸ்தலம் மனுஷனிடத்தில் இருக்க நம்முடைய வார்த்தையை சொல்றது, மனுஷனிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. தேவன் தாமே அவருடைய தேவனாய் இருப்பார், அவர்கள் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள் என்று உடைய ஜனங்களாய் ரத்தத்திலே சம்பாதிக்கப்பட்ட பரிசுத்தாவினாலே முத்திரிக்கப்பட்ட தேவனை வலது பரிசத்தில் உடையவராய் கொண்ட வலது கரத்தில் ஏந்தி சுமக்கிற மனுக்குலமாய் தேவனை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பூமி உருண்டை மேல் வீற்றிருக்கிறவே, பூமியின் ராஜாவே, பரலோகத்தின் தேவனே, உடைய மகத்துவத்தின் முக்கியத்துவத்தின் ஐஸ்வர்யம் சகல ஜனங்களை நிரப்பி சம்பூர்ணமடைய பண்ணி திருப்தியாக்கி மன மகிழ்ச்சியினாலும் மனரமியத்தினாலும் மனோவிருத்தினாலும் ஜனங்களை நிரப்பி எழுப்புதலினாலும் அறுவடையினாலும் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் ஆறுதலாலும் விடுதலினாலும் ஜெயத்தினாலும் சுகத்தினாலும் ஆரோக்கியத்தினாலும் புருஷர்கள், ஸ்திரீகள், பிள்ளைகள், வாலிபர்கள், கன்னியர்கள், சிறு பிள்ளைகள், பாலினர்கள், பச்சிளம் குழந்தைகள், முதியோர், சிறியோர் யாவரையும் ஒப்புக் கொடுத்து வாழ்த்தி ஆசீர்வதித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பு பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். Praise the Lord. Thank you, sister. God bless you. Sister Janet. ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாங்க சர்மிளா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். சர்மிளா, நீங்க திருச்சபை மக்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. இந்த கடைசி நாட்களிலே ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் குமாரன் மேலும் குமார்த்தி மேலும் தன்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன் இந்த நாட்களிலே அந்த காரியங்கள் நடக்க கர்த்தர் உதவி செய்யணும் என்று ஜெபத்திலே வழி நடத்தணும். ப்ளீஸ் சொல்லட்டமா, உங்களோட லைன்ல கிளியரா இல்லை, தொடருங்கள். ப்ளீஸ் லார்ட். சத்தமா ஜெபம் பண்ணுங்க. நீங்க கிட்ட வந்து போன்ல கதைங்கம்மா, நீங்கள் தூரத்துல இருந்து கதைக்கிற மாதிரி இருக்கு. பேசுங்கம்மா, தொடருங்கள் ஜெபத்துல. சிஸ்டர் ஏமி, சிஸ்டர் ஏமி, ஓகே. நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய காண இல்லை, நீங்க ஜூமில் வருவீங்களா? வாட்ஸ்அப் என்ன ஆஃப் ஆயிருக்கா? ஆஃப்மா இருக்கா ஆட்டுதீங்க, நீங்க ஜூமில் வாங்கம்மா. ஓகே, காட் பிளஸ். ஓகே சிஸ்டர் சர்மிளா, உங்களோட மைக்கை ஆன் பண்ணிட்டு தொடருங்கள். இப்ப கேட்குதாமா? தொடருங்கள்.
கர்த்தாவே உண்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தடைகளை மாற்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தாவே உண்மை நீங்க வல்லவர், நீங்க வல்லவர் மாறாது ஆண்டவரே. உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த அநேக தடைகள் மற்றும் பிள்ளைகளை ஒன்று பேசி ஒருங்கிணைத்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த குடும்பத்தாக கொண்டு வருகிற ராஜ்யம் பெருக சார்மிளா, நீங்க கொஞ்சம் வேற இடத்த நின்று ப்ரே பண்ணுங்க. கிட்டத்தட்ட விண்டோக்கு கிட்டவா போயிட்டு ப்ரே பண்ணுங்க. அந்த சிக்னல் காணாம இருக்கு. இப்ப விளங்குது. ஓகே, நல்ல சிக்னல் உள்ள இடத்த பார்த்து நின்று ப்ரே பண்ணுங்கம்மா. இப்ப ஓரளவுக்கு விளங்குதம்மா, தொடருங்கள். ஆண்டவரே கர்த்தாவே உண்மை சொல்லிக்கிறேன். தடைகள் மாற்றும் ஆண்டவர், தடைகள் நீக்கி விடும் ஆண்டவர். பரிசுத்தம் உள்ளவரை தடைகளை மாற்றி உங்களுடைய நாமம் அதனுக்காக சகலத்தை செய்யப்பட்டு கிடைக்காது. நீங்க நல்லவர், நீங்க வல்லவர், நீங்க மாறாதவர். பரமபிதாவே பேசுகிறேன், சுதிக்கிறேன். உங்களுடைய அன்பு பாதிப்பு அச்சங்கள் மற்றும் துயரங்களை மற்றும் வேதனைகளை மற்றும் பிள்ளைகளை சுவிசேஷம் அறிவித்து உங்களுடைய நாமம் மகிமைக்காக செய்த ஒவ்வொரு குறைகளுக்காக உள்ளவரை ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறேன். உங்களுடைய முழு உலகத்தில் உள்ள கர்த்தாவின் உங்களுடைய காரியங்கள் செய்கிற எல்லாம் தேவ பிள்ளை கருத்துக்கு ஒப்புக் கொடுக்கும் கர்த்தார். ஒவ்வொரு நேரம் கரம் நீட்டப்படுவதால் வானமும் பூமியும் காரியங்களை நமக்கு தெரியாது. ஆமா ஆண்டவரே, காரியத்தை ஒவ்வொருவருக்கும் செய்யும்படியாக நீங்க திரும்பியாக காட்டாது. ஆண்டவரே, நீங்க நல்லவராக உங்களுடைய போக வேண்டும். தேவ பிள்ளைக்கு காத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரையும் காத்துக் கொள்ளணும். ஒவ்வொருவருடைய தூதர்களை போட்டு நீங்க காத்துக் கொள்ளணும். எல்லா மற்றும் விபத்திரங்கள் மற்றும் பிரச்சனைகள் மற்றும் வேதனைகள் மற்றும் பிள்ளைகளை நீங்க பாதுகாத்து பராமரிக்கணும். உங்களுடைய கிறிஸ்தவருக்கு விரோதமாக எதிர்த்த அந்த சக்திகளை பொருளாதார சாத்தாருடைய போட்டு இயேசு கிறிஸ்து நாமத்தை நான் உறுதியடிக்கிறேன். ஆண்டவர், நீங்க அன்பு நிறைந்த மாறாத உங்களுடைய ஆயுதத்தை ஒவ்வொரு கைகளை கொடுத்து நாம மகிமைக்காக நீங்க பாவிக்க நீங்கள் பெருக நாங்கள் பெருக வேண்டும். கர்த்தாவே உமக்கு நீங்க நல்லவராக பிரசப்பட வேண்டும். அது போல உங்களுடைய பிள்ளைகளை காக்க வேண்டும். நீங்க அந்நியர்கள் உங்களுடைய தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். அந்த எல்லாம் விரோதங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் நீக்கி விடுகிறேன். அவர்கள் உண்மை ருசிக்கத்தக்க கிருபை அளிக்க வேண்டும் ஆண்டவர். அவர்களுக்கு உண்மை சரியாக தெரியாத படியான ஆண்டவர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு உபத்திரத்தை கொண்டு வரார்கள், பிரச்சனைகளை கொண்டு வரார்கள். அவர்களும் நாங்கள் அறிஞ்சிருக்கிற அன்பு இயேசு அவர்களும் அறிய வேண்டும் ஆண்டவர். பரிசுத்த ஆண்டவரை அவர்கள் உங்களை அறிஞ்சு கொள்ள நீங்க கிருபையாளி. உங்களுடைய தேவ பிள்ளைகள் அவர்களுக்கு சரியான விளங்குற விதத்தை சொல்லும்படியாக நீங்க கிருபையாளிங்க ஆண்டவரே. அவர்கள் பிரச்சனை விழும் போது, வேதனை விழும் போது, நோயில விழும் போது உண்மையுள்ள தெய்வம் நீரத்தை அவர்கள் அறியத்தக்க நீங்க கிருபையாளிங்க. என் இயேசுவின் நாமம் கொடியேறப்பட வேண்டும். நீங்கள் பெருக வேண்டிய சப்பா, நாங்கள் சிறுக வேண்டும். உலகமெங்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படும். உங்களுடைய தேவ பிள்ளைகளை காக்க வேண்டும், தேவ ஊழியர்களை காக்க வேண்டும், சபைகளை காக்க வேண்டும் ஆண்டவரே. ஒருவருக்காக ஒரு நடக்காதபடி தோற்றால் நீங்க மூடி மறைத்துக் கொள்ளணுமே சப்பா. பரிசுத்தமுள்ள கரத்தால் மூடி மறைத்துக் கொள்ளும். யாருக்கு எந்த தீங்கு நடக்கிறார் விசேஷமா உங்களுடைய தேவ ஊழியர்களை தேவ பிள்ளைகளை விசுவாசிகளை நீர் காக்க வேண்டும். உலகமெங்கும் உங்களுடைய நாமம் பிரசித்தப்பட வேண்டும் ஆண்டவரே. நீர் பெருக நாங்கள் பெருக வேண்டும் ஆண்டவரே. என் ஜெபத்தை கேட்டவரே உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். எல்லாம் எல்லாவற்றையும் நட்பான இயேசு உங்களுடைய அன்பு பாதத்தில் வைத்து என்னை கூட தாழ்த்தி நான் வேண்டுக் கொள்கிறேன் என்ற நல்ல பிதாவே. அதே போல இந்த குறிப்பை ஆயத்த பண்ண அவங்களோட பிள்ளைகளை உங்க கருத்து தேவதாசர்கள் ஆண்டவரே. அதே போல சித்திரை அவங்களை பாதுகாத்து பராமரியும், ஆசீர்வாதியும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதி.
இந்த சபையை வந்து நடத்தினர்கள் ஆசீர்வதியும். ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். எல்லாரும் துதி கனம் மகிமை என் தேசத்திற்கே உண்டாவதாக. எல்லாவற்றையும் உங்களுடைய அன்பு பாதத்தில் வைத்து என்னை தாழ்த்தி நாங்கள் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து சகலத்திலும் நன்மைக்கு எதுவாய் செய்து முடிப்பாராக. ஆமென். ஆமென். சிஸ்டர் ஜானட், சொல்லுங்க அண்ணா. உங்களோட மைக் ஆஃப்ல போயிட்டு தொடருங்க. கர்த்தர் தாமே கூட இருந்து சகலதிலும் வழி நடத்துவாராக. அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவரே, தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் எங்களுக்கு நடத்தி தந்தீரப்பா. எங்கள் ஜெபங்களை கேட்டீர் கர்த்தாவே. உலக தேசம் அனைத்திலும் ஐயா யுத்தங்களிலும் ஆண்டவரே, ரத்தம் சிந்துதலிலும் கர்த்தாவே தகப்பனே, நீர் இரக்கத்தையும் தயவே மனதுருக்கத்தையும் கொடுத்து கர்த்தாவே நீர் நடத்தும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. யுத்த வீரர்களுக்காய் ஆண்டவரே, காயப்படுகிற மக்களுக்காய் ஆண்டவரே, ரத்தம் சிந்துற மக்களுக்காய் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. வீணான விருதாவான காரியங்களை கர்த்தாவே இந்த தேசங்கள் நடக்காதபடி கர்த்தாவே உலக தலைவர்கள் ஆண்டவரே நீ கண்ணோக்கி பார்த்து நடத்தும்படி செபிக்கிறோம். சங்கம வானொலிக்காய் லேசியனா மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அங்கு ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே, குடும்பங்களையும் சபைகளையும் ஆண்டவரே நீர் பொறுப்பேற்று கர்த்தாவே ஆண்டவரே பல்கை பெருக செய்வீராக. உம்முடைய கரத்திலே ஆண்டவரே இன்றைய நாளை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். சிஸ்டர் ஏமி, உங்களோட மைக் ஆஃபில் இருக்கம்மா, மைக் ஆன் பண்ணுங்க. சிஸ்டர் ஏமி, உங்களோட மைக் ஆஃபில் இருக்கு, ஆன் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். உங்களோட மைக் ஆஃபில் இருக்கம்மா. நீங்கள் வாட்ஸ்அப்பில் வர போகிறீங்களா? வாட்ஸ்அப்பில் வாங்கம்மா. அப்போ உங்களோட மைக் ஆஃபில் இருக்குது, ஆன் பண்ணுற கஷ்டம்ண்டா நீங்கள் உங்களை வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுறேன். சார் ஏமி, உங்களுடைய மைக் ஆஃபில் இருக்குது, நீங்கள் ஆன் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் வாங்க. ஆமீன் ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் வெளிச்ச நேரம். இந்த வேளையிலும் எங்களுடன் சௌரி ஏமி இணைந்திருக்கிறா. வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. தூரத்துக்கும் சமீபத்துக்கும் போதுமானவரே எங்களை துதிக்கிறோம், உங்களை சோத்திரிக்கிறோம். துதிக்கு பாத்திரரே எங்களை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் அப்பா. துதியில் மத்தியில வாசம் பண்ணுறவரே உங்களை துதிக்கிறோம், உங்களை சோத்திரிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே நன்றி சுவாமி. இந்த நாளில் ஜெபித்த ஒவ்வொரு தேவதாசர்களுக்காய் நாங்க நன்றி சொல்லுகிறோம். தேவ பிள்ளைகளுக்காய் சோத்திரம் அப்பா. தேசங்களுக்காக, தலைவர்களுக்காக, நாடுகளுக்காக ஆண்டவரே சுவாமி எடுக்கப்படுகின்ற விண்ணப்பங்கள், ஜெபங்கள், சோத்திரங்கள் ஒன்றுக்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம். இரக்கத்தின் பிதாவே சுவாமி, இந்த நாளிலும் ஆண்டவரே சகோதரி ஜனட்டுக்காய், கணவருக்காய், பிள்ளைகளுக்காய் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். அவள் செய்கின்ற ஊழியங்கள் ஒவ்வொன்றிலும் உங்களை கரம் கூட இருந்து இயேசு சுவாமி இந்த மூலிகை பாதைகளை பெரிதாக்கி தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சகோதரி சிசுக்காய், கணவருக்காய், மகனுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவருடைய ஊழியங்களையும் ஒப்பு கிடக்கிறோம். ஆண்டவரே அவருடைய தேவைகள், விருப்பங்கள், மனவாஞ்சைகள் எல்லாவற்றிலும் உங்களை கரம் கூட இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதே போல இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி சகோதரி ஷர்மிளாவுக்காய் வருகிறோம் அப்பா. அவர் செய்கின்ற ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். கணவரை ஒப்பு கிடக்கிறோம். இந்த மக இயேசப்பா அவருடைய தேவைகள் ஒவ்வொன்றிலும் கூட இருந்து வழி நடத்த வேண்டுமாய் அந்த தேசத்துல இந்த மகளை ஒரு சாட்சியா எழும்பி பிரகாசிக்க செய்ய வேண்டுமா எங்களை கருத்துல ஒப்பு கிடக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே பாசச்சால் சகோதரி நிர்மலா மரியா குடும்பத்தாரையும் நினைவு கொண்டு ஜெபிக்கிறோம். அவருடைய ஊழியங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கிடக்கிறோம். அவருடைய இருக்கிற பெங்களூர் மாநிலத்திலும் ஆண்டவரே அன்னைக்கு ஆத்துமாக்களை அறுவடை செய்ய நீங்கள் உதவி செய்ய வேண்டுமா எங்களை கருத்துல ஒப்பு கிடக்கிறோம். பொறுப்பேற்றவரை உங்களை துதிக்கிறோம், உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம் அப்பா.
ஆசீர்வதிக்க வேணுமா எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கூட இருந்து வழி நடத்த வேணுமா எங்களை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே, இந்த புதிய நாளிலும் தாயார் சிசுயாமாவையும் ஐயாவையும் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். அவருடைய சரீர பலவீனங்கள் இருந்து விடுதலைக்காய் அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட வேணுமாய் இன்னும் அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்த வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய பொருளாதார தேவைகள் எல்லாத்திலும் உங்களை கரம் கூட இருக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே சகோதரி ரதி பாலசிங்கம் குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். சகோதரி கலாசீலன் குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். பிரதர் குணாவை ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல அவருடைய பிசினஸ் காரியங்கள் ஊழிய காரியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பிரதர் டானாலை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அவருடைய குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகளை எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சகோதரி வினோவுக்காய் ஜெசிமாவுக்காய் சோத்திரம் அப்பா. அவர்களோடு உங்களை கரம் கூட இருந்து வினோவோடு எடுக்கிற ஜபங்கள் விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஆமென்றும் ஆமேன் என்று பதில் தருவதற்காய் சோத்திரம். ஜெசிமாவை ஆண்டவரே இந்த வேலை இடத்துல பாதுகாத்து அந்த இடத்துல உங்களை கரம் கூட இருந்து அவையும் பலி நடத்த வேணுமா எங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லி துதிக்கிறோம் தகப்பனே. அதே போல இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே உங்களை கரம் எல்லோரோடும் கூட இருக்கிறதுக்காக எங்களை துதிக்கிறோம், உங்களை சோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் ஆண்டவரே சுவாமி இந்த நாளும் பாச சரணுக்காய் நன்றி. அவருடைய ஊழியங்களுக்காய் அவருடைய கர்நாடகா மாநிலத்துக்காய் எங்களுக்கு நாங்க சோத்திரம் பண்ணுகிறோம். அவருடைய சபை ஊழியங்கள் எல்லாவற்றிலும் உங்களை கரம் கூட இருக்க ஜபிக்கிறோம். இந்த நாளும் தாயார் பத்மாத்தியம் சம்மா தாயார் கேந்திரனமா இவர்களையும் பொறுப்பேற்று ஆண்டவரை இவர்களையும் ஆசீர்வதித்து நீங்கள் உயர்த்த வேணுமா எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பேற்றவரை நாங்கள் உங்களை துதிக்கிறோம், உங்களை சோதரிக்கிறோம், நாங்க நன்றி சொல்லுகிறோம் அப்பா. உங்களை கரம் கூட இருக்க வேண்டுமா எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல இந்த நாளும் சகோதரி ஜான்சிக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவருடைய ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அதே போல சகோதரி கான்சிக்காய் சோத்திரம் அப்பா. கான்சியோடு உங்களை கரம் கூட இருக்க ஜபிக்கிறோம். பொறுப்பேற்றவரை நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் இந்த ஊழியர் பின்வானரையா அவர்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இன்னுமாக ஆண்டவரே ஊழியங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த புதிய நாளிலும் தகப்பனே சுவாமி உங்களை கரம் கூட இருக்கிறதுக்காக எங்களை துதிக்கிறோம், உங்களை சோதரிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். சகோதரி வாணி வெங்கட்டையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே சகோதரி சுபாஷினிக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவையும் பொறுப்பேற்று நீங்க வழி நடத்தப்படுமாய் எடுக்க போகின்ற ஜபங்களுக்காய் எங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். சகோதரி சுபால் அங்கோவை ஒப்பு கொடுக்கிறோம். அவையும் பொறுப்படுத்த ஆண்டவரே இந்த ஊழியங்களே கூட இருக்க வேணுமா ஜபிக்கிறோம். சகோதரி ரஞ்சினி அலங்காரமணி சகோதரன் மகேந்திரன் ஐயா அவர்களையும் கூட ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த நேரத்திலும் பாசாயன் ராஜநாயகத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஷியாமுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவருடைய ஊழியம் இன்னுமாக இயேசப்பா அவருக்கு சரீர சுகத்துக்காக ஜபிக்கிறோம். இன்னுமாக கூட இருந்து அவரை பராமரிக்கின்ற டாக்டர்ஸ்மார் நர்ஸ்மார் எல்லோரோடும் கூட இருக்க ஜபிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் தகப்பனே சுவாமி நன்றி சொல்லுகிறோம். நாங்க நன்றியோட துதிக்கிறோம் கத்தாவே. ருமானா குடும்பத்திலும் ஒரு ரட்சிப்புக்காக ஜபிக்கிறோம். அவருடைய ஊழிய இன்னமாக கத்தாவே அவரு உங்களுக்கு பிரியமான பிள்ளைகளாய் கத்தாவே சுவாமி ஊழியங்கள் செய்கின்ற பிள்ளைகளாய் அவர்கள் உங்களுக்கு எழும்பி பிரகாசிக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த குடும்பத்தில் தேவ சமாதானத்துக்காக ஜபிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இன்னமாக கத்தாவே சுவாமி தாட்சாயினியுடைய பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். அவரோட கூட இருந்து ஏசப்பா இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெறத்தக்கதாய் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையிலே இயேசு சுவாமி அவர்கள் கற்றுக்கொண்டு எழும்பி பிரகாசிக்க நீங்க உதவி செய்ய வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளிலும் தகப்பனே உங்களை கரம் கூட இருக்கிறதுக்காக நன்றி. வானொலியை கேட்கிறவர்கள் மறு ஒளிபரப்பை கேட்கிறவர்கள் வானொலிகளை நன்றி ஜபிக்கிறவர்கள் எல்லோரையும் ஒப்பு கொடுக்கிறோம். சங்கமம் வானொலி சார்பகர் ஊழியர்கள் எங்கள் குடும்பத்தாருக்காய் நன்றி சொல்லுகிறோம். ரீட்டாண்டிக்காய் நன்றி சொல்லுகிறோம். இவருடைய ஊழியங்களுக்காய் நன்றியப்பா. இன்னுமாக ஆண்டவரே சுவாமி அந்த வேலையிடத்து ஊழியங்களுக்காய் எங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். போக்கிலும் வரத்திலும் துணையாக இருக்க ஜபிக்கிறோம். மகனை ஒப்பு கொடுக்கிறோம், மருமகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே பேர குழந்தைகளை ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். மகளுடைய காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கூட இருக்க வேணுமா ஜபிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் ஆண்டவரே சுவாமி சகோதரன் மாட்டையும் குடும்பத்தாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த வேலை இடத்திலும் வேலை செய்கிற ஒவ்வொரு உறவுகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய வேலைகள் ஒவ்வொன்றிலும் உங்களை கரம் கூட இருக்க வேணுமா ஜபிக்கிறோம். இந்த விண்ணப்பங்கள் வேண்டுதலும் உங்களுடைய பாதத்திலே தந்து இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜபிக்கிறோம். உங்கள் நல்ல தகப்பனே, ஆமேன். ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்து உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். அதே வேளையில் எங்களுடன் முதலாக சகோதரி அகிலா இணைந்திருக்கிறார்கள். அவருக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் நாளை விசேடமாக பிரைம் மினிஸ்டர் எங்களுடைய ஃபோமர் பிரைம் மினிஸ்டர் ட்ரூடோக்காக ஜபித்திருந்தோம். அவருக்காகவும் ஜபியுங்கள். அதோடு
வருகின்ற சனி ஞாயிறு நாங்கள் ஆரம்பிக்கிற அபிஷேக ஆராதனை காலையிலே 8 மணிக்கு ஆரம்பமாகிறது. சுமுக்கூடாக அதற்காக ஜெபித்து நிறைவு கொண்டு வாருங்கம்மா. ஆமென் ஆமென். நன்றி தகப்பனே, நன்றியோட துதிக்கிறோம். சகோதரி அகிலாவை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, அந்த மகள் ஆண்டவரே, நீங்கள் கூட இருந்து அவ செய்ய போன்ற ஊழியங்களை ஆசீர்வதித்து நீங்க வழி நடத்த வேணுமா ஜெபிக்கிறோம். அதே போல ஆண்டவரே, பிரைம் மினிஸ்டர் கூட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா, எங்களை கரம் கூட இருக்க வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிக்க வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த கனடா தேசத்திலும் ஆண்டவரே, ஒவ்வொரு அமைச்சர்மாரையும் அப்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட வேணுமாய், அவர்களுக்கு ஒரு தேவ பயம் கடந்து வர வேணுமாய். கர்த்தாவே சுவாமி, உங்களுடைய கரம் அவர்களோடும் கூட இருக்க வேணுமாய் நாங்கள் உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமீன் ஆமீன். நீங்கள் சனி ஞாயிறிலே கால வேளையிலே சூமுக்கூடாக அபிஷேக ஆராதனை நடத்துகிறோம். நெய்மையானால் இணைந்து ஜபியுங்கள். கர்த்தர் பிரதான காரியங்களை வழிநடத்துவாராக. ஆமேன் ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் சௌரி ஏமி புஷ்பராஜா டொரண்டோவிலிருந்து இணைந்து நிறைவு ஜபங்களை எடுத்து வந்தார். தொகுத்து வழங்கிய சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து மாலை வேளையில் இணைந்தார்கள். அதே வேளையிலே உலகத்தின் பல பாகங்களிலிருந்து பல ஊழியர்கள் இணைந்து ஜபித்தார்கள். முதலாக இன்றைய நாளிலே அதிகால வேளையிலே, கால வேளையிலே, மாலை வேளையிலே தங்களுடைய எல்லா காரியங்களையும் விட்டு வந்து ஜபித்து கர்த்தரை வழிநடத்தினார்கள். எல்லோருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். அதே வேளையிலே முதலாக எங்களுடன் இணைந்து ஜபித்த சகோதரி அகிலா அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கர்த்தரை கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவித்து கொண்டு சிஸ்டர் அப்படி இணைந்திருங்கள். ஒரு விசேட செய்தி ஒன்று வருகிறது.